வணக்கம். அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இப்போ பார்க்க போற கிளாஸ் வந்து பாலிட்டியில சட்ட திருத்த மசோதா அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். பார்லிமெண்ட் கிளாஸ்ல ஆல்ரெடி வந்து என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா 3 முக்கியமான மசோதாவை பத்தி பார்த்திருப்போம். என்னென்ன மசோதா பார்த்தோம்? சாதாரண மசோதான்னு ஒண்ணு பார்த்தோம், பண மசோதா அல்லது நிதி மசோதான்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம். மூணாவது இந்த சட்ட திருத்த மசோதா பார்த்தோம். பார்லிமெண்ட் கிளாஸ்ல அது மத்த அந்த ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சட்ட திருத்த மசோதா மட்டும் தனியா அமெண்ட்மெண்டோட சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ அந்த கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ். சட்ட திருத்த மசோதா ஒரு சட்ட புத்தகத்தை திருத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு, அது என்ன மாதிரி ப்ராசஸ்ல வந்து நம்ம திருத்தலாம், இது வரைக்கும் இந்தியாவில எத்தனை சட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சிருக்காங்க, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான சட்ட திருத்தங்கள் என்னென்ன, அதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்புடைய சட்ட திருத்தம். சட்ட திருத்தம்னா என்ன? நம்ம கிட்ட வந்து என்ன புக் இருக்கு? கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்கு. யார் எழுதுனா? அம்பேத்கர்னு மட்டும் சொல்லக்கூடாது, அவர் எழுதியிருக்காரு. ஒரு வரைவு குழுன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுல ஒரு 7 பேர் இருந்தாங்க. அதுல முக்கியமான நபர் யாரு அப்படின்னா அம்பேத்கர். அவர் தான் ஹெட். அவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, எழுதியிருப்பாரு. சோ இப்ப அந்த புத்தகத்துல சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சில மசோதாவை போட்டு அதை சட்டமா மாத்தி தான் நம்மளால கொண்டு வர முடியும். அதை பத்தி பாக்குறது தான் இந்த சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது. இந்த சட்ட திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா, லோக்சபா இது 2 மெம்பர்ஸுக்குமே வந்து ஈக்குவலான அதிகாரம் இருக்கும். நம்ம நேற்று கிளாஸ் பார்லிமெண்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது சில விஷயங்கள்ல லோக்சபாக்கு அதிகாரம் ஜாஸ்தி, சில விஷயங்கள்ல ராஜ்யசபாக்கு அதிகாரம் ஜாஸ்தி, சில இடத்துல வந்து 2 பேருக்கு ஈக்குவல் அதிகாரம் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பார்த்தோம் இல்லையா? இந்த சட்ட திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே சமமான அதிகாரம் இருக்கும். யார் 2 பேருக்கும்? லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கும் ராஜ்யசபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கும் ஈக்குவலான அதிகாரம் அப்படிங்கிறது இந்த சட்ட திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் உண்டு. பண மசோதால எப்படி? யாருக்கு அதிகாரம் ஜாஸ்தி? யாருக்கு அதிகாரம் ஜாஸ்தி? லோக்சபால இருக்கவங்களுக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் அந்த மசோதா பண மசோதா தானே அப்படிங்கறதையே உறுதிப்படுத்துறது யார் அப்படின்னா சபாநாயகர் தான். சோ அதனால பண மசோதா பொறுத்த வரைக்கும் அதிகாரம் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி. சாதாரண மசோதால 2 பேருக்குமே ஈக்குவலான அதிகாரம் தான். அதே மாதிரி தான் இதுலயும் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றேன், இந்த சட்ட திருத்த மசோதாலையும் லோக்சபா, ராஜ்யசபா இது ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்குமே ஈக்குவலான அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சட்ட திருத்த மசோதாங்கிற கான்செப்ட சட்ட திருத்த மசோதாங்கிற கான்செப்டை நம்ம யாரை பார்த்து எடுத்திருக்கோம்னா சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவை பார்த்து தான் இந்த சட்ட திருத்த மசோதாங்கிற கான்செப்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். பார்லிமெண்ட் எதை பார்த்து எடுத்திருக்கோம்? யாரை பார்த்து எடுத்திருக்கோம்? பிரிட்டனை பார்த்து எடுத்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. அது எதை பார்த்து எடுத்திருக்கோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவை பார்த்து எடுத்திருக்கோம். இது எந்த பகுதியில இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பகுதி 20க்கு கீழே. என்ன ஆர்டிகிள்னா ஆர்டிகிள் 368, சரத்து 368. இதுல நம்ம வந்து சட்ட புத்தகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளால சட்ட திருத்தம் செய்ய முடியுமா அப்படின்னா ஒரு டைம்ல அப்படிதான் இருந்துச்சு. எதை வேணாலும் சட்ட திருத்தம் பண்ணலாம், பண்ணக்கூடாது. இதுக்கு பின்னாடி நிறைய கேசஸ் இருக்கும். பழைய பாலிட்டி கிளாஸஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா என்னோட அதுல வந்து எதுல எப்பப்போ எதாவது சட்ட திருத்தம் பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா வந்து இதுல பாத்திருப்போம். இப்போ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பு மாறாம சட்ட புத்தகத்தை என்ன பண்ண முடியும்னா நம்மளால சட்ட திருத்தம் செய்ய முடியும். இது சொன்னது என்ன வழக்கு ஞாபகம் இருக்கா? ஃபேமஸான வழக்கு. ஃபேமஸ்ன்னு சொன்னோடனே எங்க மனசுல எல்லாம் வரணும். என்ன வழக்கு? ஐயோ எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன வழக்கு? கேசவானந்தா பாரதி வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பார்த்தோமா? வருஷம் ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? 1973 கேசவானந்தா பாரதி வழக்கு. இந்த வழக்குலதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்கும். என்ன ஜட்மெண்ட் கொடுத்திருக்கும் அப்படின்னா நீங்க வந்து இந்த சட்ட புத்தகத்தை பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், சட்ட திருத்தம் பண்ணலாம். ஆனா என்ன மாறாம சட்ட திருத்தம் பண்ணணும்னா அது அடிப்படை கட்டமைப்பு மாறக்கூடாது, பேசிக் ஃபீச்சர் வந்து என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும். இந்த பேசிக் ஃபீச்சர்னா என்ன அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி கேட்கும் போது கிட்டத்தட்ட சட்ட புத்தகத்துல இருக்க பாதி விஷயத்த சொல்லிடும். இதெல்லாம் என்ன கிடையாது, இதெல்லாம் என்ன எது கீழே வரும் அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பு கீழே வரும், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சட்ட திருத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதி பக்கத்துக்கு மேல என்ன பண்ணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இதெல்லாம் வந்து அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். சோ மிச்சதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அடிப்படை கட்டமைப்புல கை வைக்காம எதை வேணாலும் பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், சட்ட திருத்தம் பண்ணலாம். அது என்ன வழக்குன்னு கேட்டாங்கன்னா கேசவானந்தா பாரதி வழக்கு. வருஷம் 1973. இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துச்சு. கிளியர்ல? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். இப்போ சட்ட திருத்த மசோதான்னு அதுல இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோமா? இப்போ சட்ட திருத்த மசோதாவை இப்ப நம்ம 2 அவையிலையும் வந்து எப்படி கொண்டு போக போறோம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி அந்த சட்ட திருத்த மசோதா வந்து ஒரு சட்டமா மாறுது, மசோதா சட்டமா மாத்துறதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குன்றத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மசோதாவை
பாராளுமன்றம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அறிமுகம் செய்ய முடியும். அப்ப யார் செய்ய முடியாது? பாராளுமன்றம் மட்டும்தான் செய்ய முடியும்னு கொடுத்திருக்கு. அப்ப யார் செய்ய முடியாது? மாநில சட்டமன்றங்கள் செய்ய முடியாது. இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு சட்டசபை இருக்கா, அதே மாதிரி கேரளாவுக்கு ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்துக்கும் சட்டமன்றம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த சட்டசபையில என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த சட்ட திருத்த மசோதாவை செய்ய முடியாது. சட்ட புத்தகத்துல கை வைக்கணும்னா யார் மட்டும்தான் கை வைக்க முடியும்? பாராளுமன்றம் மட்டும்தான் கை வைக்க முடியும். சோ நான் பாராளுமன்றம் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுல யார் யாரெல்லாம் வந்துருவாங்க? 2 ஹவுஸுமே வந்துரும். ஒண்ணு மக்களவை, இன்னொன்னு மாநிலங்களவை. சோ அப்ப மக்களவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய முடியும். அதே மாதிரி மாநிலங்களவையை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ண முடியும்னா இந்த சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய முடியும். இது வந்து உங்களுக்கு MCQல கேட்பாங்க. வெறும் மக்களவை உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மாநிலங்களவையை சேர்ந்தவங்களும் செய்யலாம். லோக்சபா, ராஜ்யசபா யாரு வேணாலும் இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ண முடியும். கிளியர்ல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல இப்படி கேட்டாங்கன்னா இதுவும் தெரியணும். பாராளுமன்றம் மட்டும்தான் செய்ய முடியும், மாநில சட்டமன்றங்கள்ல என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. தமிழ்நாடு அப்படி எல்லாம் யோசிச்சு பாருங்க. சட்ட புத்தகம் ஒண்ணு எழுதி வச்சிருக்கோம். இப்ப தமிழ்நாடு போய் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் மாத்த, இன்னொரு பக்கம் கேரளா வந்து எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி மாத்த, அந்த புத்தகம் மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லையா? சோ அதனால மொத்த அதிகாரம் யாருக்கிட்ட மட்டும் தான் இருக்கு? பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. பாராளுமன்றத்துல இருக்கிற 2 ஹவுஸ்ல யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ண முடியும். 2வது பிரைவேட் மெம்பர் மினிஸ்டர்ஸ் யார் வேணாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இதை வந்து தாக்கல் செய்ய முடியும். லோக்சபா, ராஜ்யசபா இது ரெண்டுலயுமே வந்து மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க, பிரைவேட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, தனியார் நபர்களும் இருப்பாங்க. அவங்கள யார் வேணாலும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மசோதாவை தாக்கல் செய்ய முடியும். ஓ தனி நபர்னா யாரு? நம்பலாமா? நம்பலாம் கிடையாது. இதுல டீடைலா பாத்துக்கோங்க. மொத்தம் எத்தனை மினிஸ்ட்ரி இருக்கு இந்தியால? சென்ட்ரல் லெவல்ல எத்தனை மினிஸ்ட்ரிஸ் இருக்கு? 58 மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. 58 மினிஸ்ட்ரி இருக்கு. மினிஸ்ட்ரினா என்ன? நிதி அமைச்சகம், லேபருக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சகம், சுற்றுச்சூழலுக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, கல்வி அமைச்சகம் அப்படின்னு சொல்லி அமைச்சகம் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஹெட்லாம் சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி எக்கச்சக்கமா வந்து என்ன இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் லெவல்ல நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. இந்த ஒரு மினிஸ்ட்ரிக்கும் ஹெட்னு சொல்லி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் யாரா இருப்பாங்க அப்படின்னா இந்த பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. பாராளுமன்றம் அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா. இதுல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்துடைய உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம்? இந்த ராஜ்யசபா, லோக்சபா இதுல இருக்கக்கூடிய மொத்த நபர்களையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்கல்ல இந்த 58 மினிஸ்ட்ரிக்கு யாரெல்லாம் தலைமை தாங்குறாங்களோ அவங்க எல்லாம் மினிஸ்டர்ஸ். புரியுதா? இவங்க எல்லாருமே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இதுல இருக்கக்கூடிய மொத்த மெம்பர்ஸ், இதுல இருக்கக்கூடிய மொத்த மெம்பர்ஸ் 2 பேரே ஆட் பண்ண அப்படின்னா அவங்க எல்லாருமே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான். இதுல இந்த 58 மினிஸ்ட்ரிஸ் இருக்குல்ல, இதுக்கு யாரெல்லாம் ஹெட்டா இருக்காங்களோ அந்த ஆட்கள் மட்டும் அந்த ஆட்களை மட்டும் யாரு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுதா? மினிஸ்டர்ஸ்னா என்ன அப்படின்னு. பிரைவேட் மெம்பர்னா அந்த 58 மினிஸ்ட்ரிக்கு யாரெல்லாம் ஹெட்டா இல்லையோ, ஹெட்டா இல்லாம மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா மட்டும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பிரைவேட் மெம்பர்ஸ். கிளியரா என்னன்றது? இதை நான் நேற்று பார்லிமெண்ட் கிளாஸ்ல படிக்கும் போது என்ன சொல்லிப்பேன்னா பிரைவேட் மெம்பர்ஸ்னா மோஸ்ட்லி யாரா இருப்பாங்கன்னா எதிர்கட்சி ஆட்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆப்வியஸ்லி அதானே. இப்ப 58 மினிஸ்ட்ரி யார் கையில இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யாரு? பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவரு மெஜாரிட்டியா எந்த கட்சி வந்து லீடிங்ல இருக்கோ அதோட ஹெட் தான் யாரா இருப்பாங்க? இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. இப்ப இந்த பிரைம் மினிஸ்டர் கையில தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த 58 மினிஸ்ட்ரி இருக்கும். சோ இவரு கஷ்டப்பட்டு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு ஒரு இதுல வந்து தலைவரா வந்திருக்கும் போது இவர் கட்சி ஆட்களுக்கு வந்து அவர் போஸ்டிங்க கொடுப்பாரா இல்ல எதிர்கட்சி ஆட்களுக்கு கொடுப்பாரா? அவர் கட்சி ஆளுங்களுக்கு தானே கொடுப்பாரு. சோ ஆப்வியஸ்லி இந்த 58 மினிஸ்ட்ரியும் ஹோல்டு பண்றவங்க யாரா தான் இருப்பாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி ஆட்களா தான் இருப்பாங்க. சோ டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எதிர்கட்சி ஆட்கள் அப்படின்னாலே உங்க பிரைவேட் மெம்பர் தான் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? அதெல்லாம் ஒரு காலம். இவரு காமராஜர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து எலெக்ஷன்ல வந்து நின்னு ஜெயிச்சு வந்தப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ என்ன பண்ணுவாருன்னா எதிர்கட்சி ஆள் ஒருத்தர் கூப்பிட்டு அவருக்கு வந்து கல்வித்துறை வந்து கொடுப்பாரு. அப்ப அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க காமராஜர் கிட்ட, என்னையா வந்து அவர் வந்து எதிர்கட்சி ஆள், அவரை போய் கூப்பிட்டு கொடுங்களா? அப்ப அவரை சொல்ற பதில் என்னன்னா, நமக்கு நாட்டுக்கு அவங்க நல்லது செய்யணும், அவ்வளவுதான். அவங்க எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ எல்லாம் பார்க்க கூடாது, சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்கும். அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. அவங்க வேலை சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால அவருக்கு நான் அந்த பதவியை கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்க கேள்வி கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியும் ஆட்கள் இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. என்ன யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கட்சி ஆட்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. சோ அதனாலதான் வந்து நான் பார்லிமெண்ட் கிளாஸ் சொல்லும் போது அந்த பிரைவேட் மெம்பர் அப்படின்னா அவங்க வந்து எதிர்கட்சி ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா சொன்னேன். பட் அதுல ஆளுங்கட்சி ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா
இப்ப லோக்சபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா 543 பேர் இருக்காங்களா? 543 பேர் இருக்காங்க. இப்போ இதுல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஒரு 270 பேர் இருக்காங்க. மிச்சம் எதிர்கட்சின்னு வச்சுக்கோங்களேன். 270 பேருக்கும் 58 போஸ்டிங் என்ன பண்ண முடியாது? 58 போஸ்டிங் தான் இருக்கு. 58 போஸ்டிங்க்கும் 270 பேரையுமா போட முடியும்? ஒருத்தர் போட்டாலும் 58. எவ்வளவு நீங்க ஒரு இதுக்கு ஒரு துறைக்கு 4 பேரு 50 பேர் அப்படின்னு சொல்லி 4 பேரு 5 பேர்னு சொல்லியே போட்டா கூட அத்தனை பேரை என்ன பண்ண முடியாது? ஆளுங்கட்சியில இருக்க அத்தனை பேரை வந்து மினிஸ்டரா ஆக்கவும் முடியாது. கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ண முடியும்? ஆக்க முடியும். இதுக்கு பின்னாடி ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு சட்ட திருத்தம் வரும். அதுலயே அதை பார்க்கலாம். சோ எல்லாரையும் வந்து ஆக்கியிருக்க முடியாது. அப்போ ஆளுங்கட்சியிலேயும் சில பிரைவேட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. எதிர்கட்சி கம்ப்ளீட்டாவே பிரைவேட் மெம்பர்ஸா தான் இருப்பாங்க. இந்த பிரைவேட் மெம்பர், அந்த மினிஸ்டர், இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியரா இருக்கீங்களா? ஓகே. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்ட திருத்த மசோதாவை ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆட்கள் அப்படின்னு ஆளுங்கட்சி அந்த மினிஸ்டர்ஸ் அவங்க மட்டும் தான் தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. பிரைவேட் மெம்பர்ஸ், தனிநபர்களும் என்ன பண்ணலாம்? தாக்கல் பண்ணலாம். என்னவா இருக்கணும்? அவங்க பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்கணும். அவ்வளவுதான். புரியுதா? கிளியர்ல இந்த கான்செப்ட்ல டவுட் இல்லல? தேர்ட் ஒன், நோ நீட் ஃபார் பிரேயர் பெர்மிஷன் ஃப்ரம் தி பிரசிடென்ட். பண மசோதாவுக்கெல்லாம் பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அதை வந்து என்ன பண்ண முடியும்? தாக்கல் பண்ண முடியும்னு சொன்னோம். லோக்சபா மட்டும்தான் பண மசோதாவை தாக்கல் பண்ண முடியும். மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் பண மசோதாவை தாக்கல் பண்ண முடியும். அண்ட் அவங்க வந்து ஏற்கனவே பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை தாக்கலே பண்ண முடியும்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம்ல. இந்த சட்ட திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் தாக்கல் பண்ண அவசியம் இல்லை. டைரக்டா வந்து தாக்கல் பண்ணி 2 அவையிலேயே வந்து அது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வெளில போனுச்சு அப்படின்னா, வெளில போனதுக்கு அப்புறம் 2 அவையிலேயே வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரக்டா பிரசிடென்ட் போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் தான் அது என்ன மாறும்? சட்டமா மாறும். சோ பிரியர் பெர்மிஷன் தேவை கிடையாது. முன் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை. யார்கிட்ட? பிரசிடென்ட் கிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை. எந்த விஷயத்துல பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? பண மசோதா அதை தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் பிரசிடென்ட் கிட்ட என்ன பண்ணணும்? முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள வரணும். சோ பெர்மிஷன் வந்து அவர் கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு இதுக்காக வச்சிருக்காங்க. கிளியர்ல இந்த பாயிண்ட்? நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் ஈச் ஹவுஸ். இப்ப லோக்சபா இருக்கு, அடுத்து ராஜ்யசபா இருக்கு. இந்த இடத்துலயும் இந்த மக்களவையை பொறுத்த வரைக்கும் இந்த பில்ல பாஸ் பண்றாங்க இல்லையா? இங்கேருந்து பாஸ் ஆகி இங்க போகலாம், இங்கேருந்து பாஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பிரசிடென்ட் கிட்ட போகும். இது ஆர்டர். இந்த ஆர்டர் மாறவும் செய்யலாம். ராஜ்யசபா, அப்புறம் லோக்சபா, அப்புறம் பிரசிடென்ட். கடைசியா பிரசிடென்ட் ஒன்னு இங்கேருந்து இங்க போனதுக்கு அப்புறம் லோக்சபால இருந்து ராஜ்யசபாக்கு போய் பிரசிடென்ட் போகும், இல்ல ராஜ்யசபால இருந்து லோக்சபாட்ட போய் பிரசிடென்ட் போகும். இதான் ஆர்டர். இந்த 2 ஆர்டர்ல எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம்? மசோதாங்கிறது பாஸ் ஆகி போலாம். ஆனா ரெண்டு அவையில என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அது பாஸ் ஆகி பிரசிடென்ட் கிட்ட வந்து போயிருக்கணும். அது பாஸ் ஆகிறதுக்கு அமெண்ட்மெண்ட்னு சொல்லி ஒண்ணு பயன்படுத்துவாங்க. அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் அவங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன? அதாவது சிறப்பு பெரும்பான்மைனா என்ன, தனி சிறப்பு பெரும்பான்மைனா என்ன, சாதாரண பெரும்பான்மைனா என்னங்கிறது இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க தெளிவா பார்த்தலாம். இப்போதைக்கு இதை மட்டும் பாத்துக்கோங்க. ஒரு ஹவுஸே அதை தாண்டும் போது அந்த பில் என்ன அடிப்படையில பாஸ் ஆகி வெளில போகணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வெளில போகணும். கிளியரா? ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வெளில போகணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நீங்க பண மசோதா பார்க்கும்போது அதுவா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண மசோதாவா இருந்தாலும் சரி, இது எல்லாமே என்ன மெஜாரிட்டி? சிம்பிள் மெஜாரிட்டியில உள்ள போயிருக்கும். சாதாரண பெரும்பான்மையில தான் வந்து அதை வந்து தாக்கல் பண்ணி வெளில வந்திருக்கும். எது? சாதாரண மசோதாவும் பண மசோதாவும். ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அது இருக்கு இல்லையா, சட்ட திருத்த மசோதா இருக்கு இல்லையா, இது மட்டும் எதுல வரும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மையில வெளில வரும். டிஃபரன்ஸ் புரியுதா? இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சேர ஒட்டுக்கா ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து தனியா சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒன்னா சொல்லிட்டு இதை மட்டும் தனியா சொல்றேன். சோ இதுல வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் சட்ட திருத்த மசோதா பொறுத்த வரைக்கும் 2 ஹவுஸ்லயுமே லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை, இது ரெண்டுலயுமே என்ன மெஜாரிட்டியில வெளில வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒப்புதல் வழங்கணும். சோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது, கூட்டமர்வு கிடையாது. பொதுவா கூட்டமர்வுங்கிறத எப்ப வைப்பாங்க? ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க, தாக்கல் பண்ணி ஒரு ஹவுஸ்ல ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஹவுஸ்ல வந்து ஒப்புதல் கொடுக்கல. லோக்சபால ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, ராஜ்யசபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து இது சரியா இல்ல, உங்களோட பாயிண்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு, எங்களுக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்ப ராஜ்யசபால ஒப்புதல் கொடுக்கலன்னு அர்த்தம். இப்ப 2 இடத்துலயும் வந்து கிளாஸ் ஆகும்போது 2 இடத்துலயும் ஒப்புதல் கொடுத்தாதானே பிரசிடென்ட் கையெழுத்தாகி சட்டமா மாறும். சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க? அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு இடமா உட்காத்தி வச்சு அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி அந்த இடத்துல சிம்பிள் மெஜாரிட்டியில எல்லாரையும் கை தூக்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய மொத்த நபர்கள்ல பிரசிடென்ட் ஓட்டிங்ல மொத்த மக்கள்ல வந்து கை தூக்க சொல்லி அதுக்கப்புறம் ஓட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடத்தி அதை வந்து சட்டமா மாத்துறதுக்கான வேலைகளை செய்வாங்க. இது வந்து ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டமர்வு. இந்த கூட்டமர்வு எதுல கிடையாது அப்படின்னா இந்த சட்ட திருத்த மசோதால கிடையாது.
சட்ட திருத்த மசோதாவை பாஸ் பண்ணும்போது அப்போ கிடையாது அப்படின்னா திடீர்னு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இப்ப லோக்சபால பாஸ் ஆகி அது வந்து ராஜ்யசபாவுக்கு போகுது, ராஜ்யசபால உள்ளவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இப்போ நீங்க இதுல கூட்டமரும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? ஏதாவது ஒரு ஐடியா? என்ன பண்ணுவாங்க? கூட்டமரும் கிடையாது, சேர்த்து உட்கார வச்சுலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சட்ட திருத்த மசோதா பொறுத்த வரைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? கிடப்பெல்லாம் கிடையாது, பாஸ் ஆகி வந்துடணும். எப்படி வரும்? தனித்தனியா பாஸ் பண்ணிப்பாங்க. லோக்சபால தனியா பாஸ் பண்ணணும், ராஜ்யசபால தனியா பாஸ் பண்ணணும். புரியுதா? லோக்சபால தனியா ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ராஜ்யசபால தனியா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துல இது வந்து தனித்தனியா ஸ்பெஷல் மெஜாரிட்டில வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு மறுபடியும் அதை என்ன பண்ணுவாரு? சட்டத்திருத்த மசோதாவை சட்டமா மாத்தி கொண்டு வந்துருவாங்க. புரியுதா? இதுல ஜாயிண்ட் சிட்டிங், கூட்ட அமர்வு கிடையாது. வேற எதுல கூட்ட அமர்வு கிடையாது? நம்ம பார்த்த பில்ல வேற எதுல கூட்டமர்வு கிடையாது? பண மசோதாவுக்கு கூட்டமர்வு கிடையாது, சாதாரண மசோதாவுக்கு கூட்டமர்வு உண்டு. நிதி மசோதாவுக்கு கூட்டமர்வு உண்டா கிடையாதா? உண்டு. நிதி மசோதாவுக்கு கூட்டமர்வு உண்டு. எதுக்கு மட்டும் எதுக்கு கிடையாது? பண மசோதாவுக்கும் இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா கூட்டமர்வு கிடையாது. இல்ல ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல? ஓகே, அடுத்து 6th ஒன். இது என்ன அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். அதாவது இப்போ சட்ட திருத்தம் பண்ண போறாங்க, சட்ட திருத்தம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பகுதி இருக்குல்ல, அது இந்தியாவுடைய கூட்டாட்சி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள்ல தலையிடுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு 7வது அட்டவணை என்ன சொல்லுது? மாநில பட்டியல், பொது பட்டியல், அதே மாதிரி மத்திய பட்டியல், இதை பத்தி பேசுறதுதான் 7வது அட்டவணை அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ மாநில பட்டியல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து திடீர்னு பொது பட்டியல்ல மாத்த நினைக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட், இல்ல மாநில பட்டியல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பொது பட்டியல்ல மாத்த நினைக்குது, இல்ல பொது பட்டியல இருக்கிற விஷயத்த மாநில பட்டியல்ல மாத்த நினைக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அப்ப மாநிலங்களுடைய உரிமைகள் வந்து அந்த இடத்துல அதிகமா பேசப்பட வேண்டிய இடமா இருக்கு இல்லையா? அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டாட்சி தத்துவங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட்டாட்சி தத்துவங்கள்ல கை வைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? சிறப்பு பெரும்பான்மை எல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணணும்? இந்த சட்டத்திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50% ஸ்டேட்ஸுக்கு வந்து ஒப்புதல் வாங்குவாங்க. 50%. இப்போ இந்தியாவில மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? மாநிலங்கள் எத்தனை இருக்கு இந்தியால? 28 இருக்கு. சோ இதுல 50%னா எத்தனை பேரு? 50% மேல அப்படின்னா ஒரு 15 பேரா? 28 டிவைடட் பை 2 என்ன வரும்? 14 வரும். அப்போ கொஞ்சம் கூட அப்படின்றத மெஜாரிட்டி அப்படின்னு வரும்போது 14 + 1 15 வச்சுக்கோங்க. மொத்தம் ஒரு 15 மாநிலங்கள்ட்டையாவது என்ன பண்ணணும்? ஒப்புதல் வாங்கணும். எப்போ எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல? இந்த மாதிரி சட்ட புத்தகத்துலதான் திருத்தம் பண்ண போறோம், ஆனா அது வந்து எது ரிலேட்டடா அதிகமா இருக்கு அப்படின்னா மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. மாநிலங்களை பத்தி அதிகம், மாநிலங்களுடைய விஷயங்கள்ல கை வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த சட்ட திருத்தத்தை பண்ண போகுது, ஆனா அது எதுல கை வைக்குது அப்படின்னா மாநிலங்களுடைய உரிமைகள்ல கை வைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த சிறப்பு பெரும்பான்மையோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் பாராளுமன்றம் செய்யணும். அது என்ன அப்படின்னா மொத்தமா 28 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 50% ஸ்டேட்ஸ், ஒரு 15 மாநிலங்களுடைய சட்டமன்றத்துல இருந்து ஒப்புதல் வாங்கிட்டு தான் அதை என்னவா மாத்த முடியும்? சட்டமா மாத்த முடியும். அந்த 15 மாநிலங்கள்ட்ட ஒப்புதல் வாங்குது இல்லையா, 50% ஸ்டேட்ஸ் கிட்ட ஒப்புதல் வாங்குது இல்லையா, அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. அந்த சட்டமன்றத்துக்குள்ள சிம்பிள் மெஜாரிட்டில, இந்த சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம், பட் ஆனா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்க பாராளுமன்றத்துல எடுக்கிறது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதுல வந்து பண்ணணும். பண்ணிட்டு அது மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிற பட்சத்துல மாநிலங்கள்ட்ட ஒப்புதல் வாங்குது இல்லையா, அந்த மாநிலங்கள்ட்ட வாங்கக்கூடிய ஒப்புதல் எப்படி? ஒவ்வொரு மாநிலமும் அதோடைய சட்டமன்றங்கள்ல இதுக்கான ஓட்டிங் வந்து நடத்தும். இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒன்று செய்ய போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை இருக்கு இல்லையா, சென்னையில வந்து இனிமே சென்னை வந்து தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அதை என்ன பண்ண போறேன்? ஆந்திராவுக்கு தூக்கி கொடுக்க போறேன். இனிமே என்ன பண்ண கிடையாது? சென்னை வந்து தமிழ்நாடு கிடையாது. இதான் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம், கொண்டு தாக்கல் பண்ணிருக்க மசோதான்னு வச்சுக்கோங்க. இந்த மசோதா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல பாராளுமன்றத்துல ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே 2 ஹவுஸ்லயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இது 2 மாநிலங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம், ஆந்திராங்கிற ஒரு மாநிலம் சொல்லி மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயம் ஏற்கனவே எதுல பாஸ் ஆயிடுச்சு? பாராளுமன்றத்துல ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் ஆயிடுச்சு. ஆனா அப்படி பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அது டைரக்டா பிரசிடென்ட் கைக்கு போகாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மாநிலங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி சென்னையை தூக்கி நாங்க எங்க கொடுக்க போறோம், மெட்ராஸ் கொண்டு வந்து எங்க கொடுக்க போறோம் அப்படின்னா ஆந்திராவுக்கு கொடுக்க போறோம். இதை உங்க மாநிலங்கள்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா சட்டமன்றம்னு சொல்லி வச்சிருப்பீங்க இல்லையா? தமிழ்நாட்டுல 234 பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல ஒரு குரூப்பா, இதுல சட்டமன்றத்துல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மாநிலத்திலையும் குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க.
அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சென்னையை தூக்கி நாங்க ஆந்திரா கொடுக்க போறோம், இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாக்கெடுப்பு நடத்துங்க, உங்களுடைய சட்டமன்றங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லி 28 மாநிலங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. மாநிலங்கள் 28 மாநிலங்கள்ட்ட இந்த விஷயம் வந்து போகும். இப்ப இந்த 28 மாநிலங்களும் சேர்ந்து அவங்கவுங்க சட்டமன்றத்துல இதுக்கான வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அது எப்படி நம்மளுடைய பகுதியை தூக்கி ஆந்திராவுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மாநிலமும் அவங்கவுங்க இதுல என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்து பேசுவாங்க. உட்கார்ந்து பேசும்போது இந்த 28 மாநிலங்கள்ல ஒரு 15 மாநிலங்கள் இதுல என்னப்பா பெரிய பிரச்சனை இருக்கு, ஒரே ஒரு இடம் தானே தூக்கி கொடுத்துட்டா போகுது அப்படின்னு சொல்லி ஒப்புதலை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன ஆயிடும், நம்ம ஐயோ அம்மான்னு கதறினாலும் சரி, இல்ல எங்களுக்கு எங்க மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கதறினாலும் சரி, ஒரு 15% ஒப்புதல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இங்க மெட்ராஸ் எங்க போயிடும், ஆந்திராவுக்கு போயிடும். மெஜாரிட்டி எங்களுக்கோ என்ன பண்ணும் போயிடும். அதாவது சம்பந்தப்பட்ட என்னுடைய விருப்பம் என்னங்கிறது இங்க முக்கியம் கிடையாது. என்ன முக்கியம், 50% மாநிலங்களோட ஒப்புதல் தேவை. என்கிட்ட 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலங்கள்ல இப்ப பிஜேபி அவங்கதான் ரூலிங் பார்ட்டியா இருக்காங்கல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, 20 மாநிலங்கள்ல பிஜேபி தான் வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அப்படி இருக்கிற சமயத்துல இப்படி ஒரு மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப இதுக்கான ஒப்புதல்ல நான் கொடுக்கல, சம்பந்தப்பட்ட நான் ஒப்புதல் கொடுக்கல. ஈவன் ஆந்திராவே எங்களுக்கு வேண்டாம்ப்பா, அது வந்து பரவாயில்ல தமிழ்நாட்டிலே இருந்துட்டு போட்டு எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஆந்திராவும் ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சே ஆகணும்னு விடாப்படியா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப பிஜேபி பார்ட்டி அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 28 மாநிலங்கள்ல 20 மாநிலங்கள்ல அவங்க ரூல் பண்றாங்க அப்படின்னா அசால்ட்டா என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி அங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா எத்தனை மாநிலங்களோட ஒப்புதல் தான் தேவை, 50% மாநிலங்களோட ஒப்புதல் தான் தேவை. 28 மாநிலம் தான் இருக்கு. அதுல 20 மாநிலம் யார் கையில இருக்கு, பிஜேபி அவங்க அந்த ரூலிங் பார்ட்டி கையில இருக்கு. சோ இதுல வந்து 50% வரும்போது வெறும் 15 மாநிலங்கள் தான், 50%க்கு அதிகமான மாநிலம் ஒரு 14-15 மாநிலங்கள் தான். சோ 14-15 மாநிலங்களோட ஒப்புதல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஈஸியா வந்து அத இடத்த வந்து கைமாத்தி விட்டுருவாங்க. அந்த மாநிலங்களுடைய ஒப்புதல் இருக்கு இல்லையா, அப்ப சட்டமன்றத்துல வந்து இதுக்கான வாக்கெடுப்பு நடக்கும்போது வெறும் சிம்பிள் மெஜாரிட்டியில என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வாக்கெடுப்பு நடத்துவாங்க. புரியுதா? எனி டவுட்ஸ்? அதுதான் சொல்றாங்க. இந்த மாதிரி மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து சட்ட திருத்தம் செய்யணும் அப்படின்னா 50% மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை. 50%ன்றதுதான் கணக்கு. நான் 15, 15, 14 இந்த மாதிரி நம்பர்ஸ் எதுக்காக பயன்படுத்துறேன் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிறது 28 மாநிலம் தான். 28ல பாதி அப்படிங்கறதால 15, 14 பயன்படுத்துற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 50% அப்படிங்கறதா புத்தகத்துல இருக்க விஷயம். நான் இதை மென்ஷன் பண்றதுக்கு காரணம் இந்தியாவில இருக்கிறது 28 மாநிலங்கள். நாளை பின்ன இது 29 மாறலாம், 30 மாறலாம். அப்ப மாறும்போது இவங்க 14 தானே சொன்னாங்க, 15 தான் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த நம்பரை கணக்கு வச்சுக்க கூடாது. நீங்க என்ன கணக்குல வச்சுக்கணும், 50% அப்படிங்கறத கணக்குல வச்சுக்கணும். 50% அப்படின்னு வரும்போது 14, 15 நான் இப்ப சொல்றதுக்கு காரணம் 28 மாநிலங்கள் இருக்கு அப்படிங்கிறது. எனி டவுட்ஸ்? ஓகே. 7th one, இந்த சட்டத்திருத்த மசோதா வந்து லோக்சபால இருந்து ராஜ்யசபா போய், இல்ல ராஜ்யசபால இருந்து லோக்சபா போய் கடைசியா எங்க போய் நிக்கும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட போய் நிக்கும். பிரசிடென்ட் கிட்ட போய் நிக்கும் போது பிரசிடென்ட் வந்து இதுக்கு நான் கையெழுத்து போடலாமா வேணாமான்னு யோசிக்கலாம் கூடாது. நான் வைக்க, அதாவது என்னன்னா கொஞ்ச நாள் நான் வந்து நிலுவையில வச்சிருக்கேன், யோசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு இதுல விருப்பம் இல்ல, என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்றேன், உங்களுக்கு ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புறேன். லோக்சபாவுக்கோ இல்ல ராஜ்யசபாவுக்கோ நான் திரும்ப என்ன பண்றேன், ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புறேன். மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு தடவை வாட்சி பாருங்க, நீங்க சொல்றது எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு, மறுபடியும் வாட்சி பாருங்க அப்படின்லாம் சொல்லி என்ன சொல்லக்கூடாது, பிரசிடென்ட் எந்த விதமான இதையும் சொல்லக்கூடாது. அதாவது அவருடைய விருப்பத்தையே இங்க தெரிவிக்க கூடாது. என்னதான் பண்ணணும், சட்ட திருத்த மசோதாவா கையெழுத்து போட்டே ஆகணும். புரியுதா? பிரசிடென்ட்டுக்கு இதுல எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, பொதுவாவே அவர் கிடையாது. இதுல வந்து என்னன்னா சுத்தமா கிடையாது அவர்கிட்ட. அந்த பில் வந்து போயிடுச்சு அப்படின்னா, சட்ட திருத்தம் ரிலேட்டடா ஒரு பில் வந்து பிரசிடென்ட் கையில போயிடுச்சு அப்படின்னா அவர் கட்டாயம் அதுல கையெழுத்து போட்டே ஆகணும். இது வந்து ஒரு சட்ட திருத்தம் மூலமா தான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து கட்டாயப்படுத்திருப்பாங்க. அது என்ன சட்ட திருத்தம்ங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பிரசிடென்ட் அப்படிங்கிறவரு சட்ட திருத்த மசோதால கட்டாயம் கையெழுத்து போட்டே ஆகணும். கிளியர்? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாலும் நிக்காது, அதான சட்டம், அவ்வளவுதான். இது அதாவது இதெல்லாம் என்னன்னா ஜெனரலா இது எல்லாமே இருக்கிறதே சட்ட புத்தகத்துலதான் இருக்கு. ஆக்சுவலி சட்ட புத்தகத்துல இல்லாத ஒரு விஷயத்தை வந்து செய்யும் போதுதான் என்னோட அடிப்படை உரிமை மீறுது கடமை மீறுது நம்ம வந்து போக முடியும். ரீசனுக்காக, அதாவது எப்படி தெரியுமா பிரதர், நீங்க என்னதான் சொல்லி எவ்வளவுதான் போடுங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கரெக்டா நடந்துரும். அதான் சொல்றல, இப்போ ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் வந்து அவ்வளவு நடந்துச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எவ்வளவு நாள் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க, அப்புறம் ஆர்டினன்ஸ் சட்டமா மாத்துறதுக்கு ஏகப்பட்டது வந்துச்சு, எவ்வளவு தூரம் இழுத்தாங்க. அப்படிலாம் இழுக்காம இப்படி நினைச்சா என்ன பண்ணிருக்க முடியும், அவங்க நமக்கு அந்த விஷயத்தை வந்து செஞ்சு கொடுத்துருக்க முடியும். நம்ம பக்கத்துல இருந்து 1008 விஷயம் சொன்னோம், இது எங்களுடைய கல்ச்சர், எங்க கலாச்சாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு, நாங்க மாடை வந்து எங்க வீட்டுல தம்பி மாதிரி வளர்க்குறோம், அண்ணன் மாதிரி வளர்க்குறோம் அப்படிலாம் சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை எமோஷனலா சொல்லி பார்த்தோம், என்னென்னவோலாம் சொல்லி பார்த்தோம். எல்லாத்தையும் சொல்லலாம், நம்ம கருத்து சொல்லலாம், நம்மளோட விஷயத்த சொல்லலாம், அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்ன பண்ணலாம், போகலாம், கொண்டு போகலாம், எல்லாமே பண்ண முடியும்.
அட் லாஸ்ட் வந்து என்ன டெசிஷன் வந்து அவங்க எடுக்கிறது தான். ஸோ அது மெஜாரிட்டி பார்ட்டி, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். கிளியர்ல? ஏதாவது டவுட்ஸ்? இது எல்லாம் தான் என்ன அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ். என்ன ப்ரொசீஜர்ஸ்? சட்ட திருத்த மசோதாவை சட்டமா மாத்துறதுக்கு, சட்ட திருத்தம் அதாவது சட்ட புத்தகத்தை திருத்தம் செய்யறதுக்கு நான் ஒரு மசோதாவை இந்த மாதிரியான வழிகள்ல தான் என்ன பண்ண முடியும், ஒரு பாராளுமன்றத்துல தாக்கல் செஞ்சு அது சட்டமா என்னால மாத்த முடியும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் இதெல்லாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரொசீஜர்ஸ்ல? இந்த ப்ரொசீஜரை படிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கிறதுக்கு முன்னாடியே சாதாரண மசோதா, பண மசோதா, நிதி மசோதா இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தெளிவா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிக்கணும். படிச்சு இதையும் சேர்த்து படிக்கும்போது கண்ணை மூடி ஒரு தடவை என்ன பண்ணுங்க, சொல்லி பாருங்க. இது இது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னா கம்பேர் பண்ணி சொல்லி பாருங்க. இல்ல கம்பேர் பண்ணி ஒரு டாபிக் இதெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. ஆர்டிகல் 368 முன்னாடி பார்த்தபடி ஆர்டிகல் 368 சட்ட திருத்தத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் கரெக்ட் 368. இதுல 2 விதமான சட்ட திருத்தத்தை பத்தி பேசுவாங்க. ஒண்ணு சிறப்பு பெரும்பான்மை, இன்னொன்னு தனி சிறப்பு பெரும்பான்மை. இந்த சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிற வார்த்தை அப்படியே இருக்கிறது இல்லை. ஆனா இந்த மெஜாரிட்டி தனி சிறப்பு பெரும்பான்மைங்கிறத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா எழுதியிருக்கேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவா பார்க்கலாம். அப்படி இதுதான் எக்ஸாக்ட் பேரா அப்படின்னாலாம் கிடையாது. ஏன்னா புக்ல வந்து உங்களுக்கு இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை தெளிவா அப்படியே இதெல்லாம் பண்ணிலாம் கொடுக்கல. கொஞ்சம் இதாதான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான பேர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்கல. நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இது சிறப்பு பெரும்பான்மை, இது தனி சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸ்பெஷல் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி எழுதிருக்கேன். இது ரெண்டை பத்தி தான் என்ன பேசும் அப்படின்னா ஆர்டிகல் 368 வந்து பேசும். இது அல்லாம மூணாவதா இன்னொரு பெரும்பான்மை இருக்கு. என்ன அப்படின்னா அது சாதாரண பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி. இந்த சாதாரண பெரும்பான்மை இருக்கு இல்லையா, இந்த விஷயம் எதுக்கு கீழே வராதுன்னா ஆர்டிகல் 368 கீழே வராது. இதுவும் சட்ட திருத்தம் தான். இந்த சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லப்படுற சாதாரண பெரும்பான்மை அப்படிங்கிறதும் ஒரு வகையான சட்ட திருத்தம் தான். ஆனா இந்த சட்ட திருத்தம் எதுக்கு கீழே வராதுன்னா ஆர்டிகல் 368 அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு கீழே வராது. கிளியரா? இது உங்களுக்கு ஒன் வேர்ட்ல கேட்பாங்க எம்சிக்யூல. சிம்பிள் மெஜாரிட்டிங்கிற சாதாரண பெரும்பான்மை உங்களுக்கு வந்து சட்ட திருத்தம் ஆர்டிகல் 368 கீழே அதன்படிதான் வருது அப்படின்னு கேட்டா கிடையாது. புரியல? ஆர்டிகல் சவுத் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, என்ன டவுட்ஸ்? சோ இந்த சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சாதாரண பெரும்பான்மை எதுக்கு கீழே வராது அப்படின்னா ஆர்டிகல் 368. அதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சோ அப்ப ஆர்டிகல் 368 எதை பத்தி மட்டும்தான் பேசுது அப்படின்னா அந்த சிறப்பு பெரும்பான்மை, அதே மாதிரி தனி சிறப்பு பெரும்பான்மை சொல்லப்படுற ஸ்பெஷல் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, இது ரெண்டை பத்தி தான் என்ன பேசும் அப்படின்னா ஆர்டிகல் 368 பேசும். ஆனாலும் இந்த சாதாரண பெரும்பான்மை அப்படிங்கிறதும் ஒரு வகையான சட்ட திருத்தம் தான் அப்படிங்கறதால அதுல இருந்து என்ன பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம். சாதாரண பெரும்பான்மை அப்படின்னா என்னன்னா ஒரு ஹவுஸ்ல நீங்க இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம், தேர்தல் இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம். சாதாரண பெரும்பான்மை நான் எழுதியிருக்கேன், சென்டென்ஸ் தான் எழுதியிருக்கேன். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு எப்படி புரியுமோ, எப்படி புரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலா லோக்சபா வச்சு பேசுறேன்ப்பா. நீ எக்ஸாக்டா நம்பர்லாம் கேட்காதீங்க, 543 பேர் இருக்கணும். பட் ஆனா அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வச்சு நான் வந்து இதுல எழுதல. பட் இதுல லோக்சபால டோட்டலா ஒரு 400 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 400 பேர் வந்து இருக்கலாம். லோக்சபால மேக்சிமம் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஆக்சுவலி 543 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற கன்வீனியன்ஸ்க்காக 400ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஓகே, நான் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த டோட்டல்னு போட்டு 400ன்னு போட்டிருக்கதா லோக்சபால 400 மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்றது கணக்கு கிடையாது. ஆக்சுவலி லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட எண்ணிக்கை 543. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற கன்வீனியன்ஸ்க்காக நான் வந்து டோட்டலா லோக்சபால ஒரு 400 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். லோக்சபால இன்னைய தேதியில ஒரு 400 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னோட கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்றேன், 400ன்னு எடுக்கிறேன். இப்போ இதுல 400 பேர், இந்த 400 பேர் வந்து இப்ப செஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க, ஏதோ ஒரு மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க, அது ரிலேட்டடா என்ன பண்றாங்க அப்படின்னா உட்காந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல இந்த லோக்சபால எத்தனை மெம்பர்ஸ் தான் வந்து உள்ள உட்கார்ந்துருக்காங்க, லோக்சபாங்கிற அந்த அவைக்குள்ள எத்தனை மெம்பர்ஸ் தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா ஒரு 200 பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. கிளியரா? ஒரு மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க, லோக்சபால 400 பேர் வந்து ஜெனரலா இருக்கிறாங்க. அதாவது எலெக்ஷன்ல வந்து தேர்வாகி உள்ள போனவங்க வந்து மொத்தம் 400 பேர். லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட எண்ணிக்கை 400 பேர். ஆனா அன்னைக்கு செஷன் நடக்கும் போது அதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 200 பேர். அதான் பிரசன்ட். 200 பேர் தான் பிரசன்ட் ஆயிருக்காங்க. 200 பேர் அப்ப ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அவங்க நமக்கு கணக்கு கிடையாது. 200 பேர் தான் பிரசன்ட் ஆயிருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஏதோ ஒரு மசோதாவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தாக்கல் பண்ணிருக்காங்க. தாக்கல் பண்ணிருக்கும் போது
இப்ப இந்த மசோதாவுக்கான ஒப்புதல் வந்து எப்படி கிடைக்கணும் அப்படின்னா 200ல பாதிங்கிறது எத்தனை 100 200ல சரி பாதினா என்ன 100 இப்ப 100 பிளஸ் 1 மொத்தம் ஒரு 101 பேர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது சிம்பிள் மெஜாரிட்டிக்கு கீழே என்ன ஆயிடும் அப்படின்னா தாக்கல் செய்யப்பட்டுரும். அதாவது என்னன்னா பாஸ் ஆகி வெளில வந்துரும். புரியுதா? சாதாரண பெரும்பான்மைன்னா என்னன்னு புரியுதா? மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கிறது கணக்கே கிடையாது. உள்ள ஜெயிச்சு உள்ள போனவங்க 400 பேர் இருக்கணும். ஆனா செஷன் நடக்கும் போது எனக்கு இருக்கிறது வெறும் 200 பேர் தான் இருக்காங்க. அதுல வந்து 50%. 400 பேர் வந்து ஜெயிச்சு உள்ள போயிருந்தாலும் அன்னைக்கு செஷன் நடக்கும்போது எனக்கு 200 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த மசோதாவை தாக்கல் பண்ணும்போது சிம்பிள் மெஜாரிட்டியில அது பாஸ் பண்றதுக்கு எனக்கு எது மட்டும் இருந்தா போதும், உட்கார்ந்துருக்க 200 பேர்ல ஒரு 101 பேர் கை தூக்குனா என்ன பண்ணிடும், அந்த மசோதா பாஸ் ஆயிடும். புரியுதா? அதான் சிம்பிள் மெஜாரிட்டி. சாதாரண பெரும்பான்மையில ஏதாவது டவுட் இல்ல கிளியர்ல? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து வரும்போது கொஞ்சம் டெப்தா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதனால பேசிக்ஸ்ல குழப்பம் இருந்தா இப்பவே கேட்டுருங்க. டவுட்ஸ் இல்ல? உட்கார்ந்து இருக்கிறதுல அந்த செஷன் நடக்கும்போது உட்கார்ந்து இருக்கிறதுல பாதிக்கு மேல 200 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 101 பேர் எனக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்திருந்தா அது சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆயிடும், சாதாரண பெரும்பான்மையில பாஸ் ஆயிடும் அர்த்தம். இதுக்கு கீழே எதையெல்லாம் வந்து பண்ணலாம்? ஆக்சுவலி மொத்தம் ஒரு 18 விஷயம் இருக்கும்பா. ஒரு 18 இது கொடுத்திருப்பாங்க. அதுல எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒரு 18 ஓகே. சாதாரண பெரும்பான்மை இதுக்கு கீழே வந்து இதுல வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 18 கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. 18 கேட்டகரியை சேர்ந்த விஷயங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிம்பிள் மெஜாரிட்டிலே வந்து பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் பண்ணி கொண்டு போயிட முடியும். அவ்வளவு டெப்தா உங்களுக்கு தேவையில்லை. இது சும்மா ஒரு முக்கியமான ஒரு 6 இது மட்டும் கொடுத்திருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆர்டிகல் 3. சொல்லுங்க பாப்போம். ஆர்டிகல் 3 என்ன? சரத்து 3 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 3 எல்லைகளை சீரமைக்கிறது, மாநிலங்களுக்கு பேர் மாத்துறது, 2-3 மாநிலங்கள் ஒன்னா சேர்த்து புதுசா ஒரு மாநிலத்தை உருவாக்குறது, ஒரு மாநிலத்தையும் ஒரு யூனியன் டெரிட்டரி இணைச்சு புது மாநிலங்களை உருவாக்குறது, இந்த மாதிரியான கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆர்டிகல் 3 கீழே வரும். இதையெல்லாம் சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த சாதாரண பெரும்பான்மையில என்னால என்ன பண்ணிட முடியும், பாஸ் பண்ணிட முடியும். ஆர்டிகல் 3 புரியுதா? சாதாரண பெரும்பான்மை கீழே எதையெல்லாம் பாஸ் பண்றாங்க பார்லிமெண்ட்லங்கிறது தான் பாக்குறோம். அதுல மொத்தம் ஒரு 18 கேட்டகரி இருக்கு. முக்கியமான கேட்டகரிஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 18 வேணும் அப்படின்னா கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 3. இந்த ஆர்டிகல் 3க்கு கீழே செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் சாதாரண பெரும்பான்மையில என்னால என்ன பண்ணிட முடியும், பாஸ் பண்ணிட முடியும். அடுத்து சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன? 5 to 11 இல்லையா? அந்த 5 to 11 தாண்டி இன்னொரு விஷயங்களை பேசியிருப்பாங்க. எதன் அடிப்படையில நான் இந்தியால குடியுரிமையை வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் பேசணும் இல்லையா? புரியல? நான் கேட்கல, ஆக்ட் கேட்கல உங்கள்ட்ட. என்ன சொல்றேன்னா குடியுரிமையை இந்தியால வாங்குறதுக்குன்னு சொல்லி சில வழிமுறைகள் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில வாங்குறது, பர்த் அடிப்படையில வாங்குறது, நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கான்செப்ட் வந்து பார்த்தோம். அதே மாதிரி இந்த சிட்டிசன்ஷிப்பை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு ஒரு 3 கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் தான் கொண்டு வர முடியும். அதை இந்த சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணிடலாம், சாதாரண பெரும்பான்மையிலே. என்னோட இந்திய குடியுரிமை நாயுடு கேன்சல் ஆயிடும். ஆர்டிகல் 9. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? குடியுரிமை சம்பந்தப்பட்ட, அதாவது உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது, உங்கள்ட்ட குடியுரிமை பறிக்கிறது, இதுக்கெல்லாம் சில ப்ரொசீஜர்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, சட்ட புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதுல நான் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா பாராளுமன்றத்துல சாதாரண பெரும்பான்மையில என்னால செஞ்சிட முடியும். கிளியரா? தேர்ட் ஒன் இது என்ன அப்படின்னா 5வது அட்டவணை, 6வது அட்டவணை, 2வது அட்டவணை, இது 3 அட்டவணையிலையும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு நான் நினைச்சாலும் அது சாதாரண பெரும்பான்மையிலே செஞ்சிட முடியும். 2வது அட்டவணை என்ன பேசுது? நம்பர் கரெக்டா தெரியலையே. இரண்டாவது அட்டவணை என்ன பேசும்? நிதியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ல ஆரம்பிச்சு ஹை கோர்ட் ஜட்ஜஸ்ல இருந்து மினிஸ்டர்ஸ், அதே மாதிரி சிஏஜி. சிஏஜினா யாரு? கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்.
அப்படிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள், வழங்கக்கூடிய சேலரி, இதை பத்தி எல்லாம் பேசுறதுதான் அட்டவணை 2. அவங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும், கொடுக்கக்கூடிய சேலரியில ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும், பிரிவிலேஜஸ்ல ஏதாவது சேலரி சலுகைகள்ல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அது சாதாரண பெரும்பான்மையிலே என்னால பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணி செஞ்சிட முடியும். அதே மாதிரி ஆர்டிகல் 5(6) எதை பத்தி பேசுது? ஆர்டிகல் 5 என்ன? சாரி, அட்டவணை 5 என்ன? இதுல வரும் மோஸ்ட்லி வந்து இந்த ஒயிட் காலர் ஜாப் மாதிரி பெரிய பொசிஷன்ல இருக்காங்கல்ல, அவங்களோட இதெல்லாம் வந்து இதுல வரும். சோ ஆர்டிகல் 5 and 6 எது பேசுது? சாரிப்பா, அட்டவணை 5 6 என்ன பேசுது? 5 என்ன புரியல? சிஎஃப்ஐனா புரியலையே. சிபிஐ, சிபிஐ அதெல்லாம் வரும், அதுலதான் வரும். எது எது வருங்கிறது அட்டவணை கிளாஸ்ல தெளிவா கொடுத்திருப்பேன், அது வேணா இன்னொரு தடவை வேணா எடுத்து பாருங்க. மோஸ்ட்லி ஹையர் பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் இதுல வந்து வந்துருவாங்க, இந்த 2லயும் 3லயும். 5 என்னப்பா பேசுது? அட்டவணை 5 இல்லப்பா, ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, ட்ரைபல் மக்கள், பழங்குடியின மக்கள், அவங்க வாழக்கூடிய இடம், இதோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பேசுறதுதான் அட்டவணை 5 அப்படிங்கிறது. கிளியரா? அட்டவணை 5 அப்படின்னா என்னன்னா, பழங்குடியின மக்கள், அவங்க வாழக்கூடிய இடம், இதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பத்தி பேசுறதுதான் அட்டவணை 5. அட்டவணை 6 என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட சில பழங்குடியின மக்களுக்கான, பழங்குடியின ரீஜியன்ஸுக்கான இதை பத்தி பேசுறது, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பத்தி பேசுறதுதான் அட்டவணை 6ங்கிறது. என்னென்ன ரீஜியன்? ATMM என்ன? ஏ என்ன? அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா. இந்த 4 பகுதிகளை சேர்ந்த பழங்குடியின மக்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்க எங்கெல்லாம் தங்கி இருக்காங்களோ அந்த இடத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசுறதா அட்டவணை 6. இந்த அட்டவணை 2, 5, 6 இது எல்லாத்துலயும் வந்து எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அது சாதாரண பெரும்பான்மையிலே என்னால செஞ்சிட முடியும். கிளியரா? அடுத்து அபிஷியல் லாங்குவேஜ், அலுவலக மொழி என்ன நமக்கு? அலுவலக மொழினா பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய மொழி அலுவலக மொழி, மதர் டங் கிடையாது. அலுவலக மொழி இந்தியாவுக்கு மதர் டங் கிடையாது. சோ அலுவலக மொழி அப்படின்னா அதை பத்தி, அதுல ஏதாவது அலுவலக மொழியா இப்ப இருக்கிறது ஹிந்தி இருக்கு இல்லையா, இப்ப நாளைக்கு வந்து நான் தமிழா மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில என்னால செஞ்சிட முடியும். அது பாசிபிள் இல்ல, சொல்றேன். அந்த மாதிரி அலுவலக மொழியில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா அதையும் நான் என்ன பண்ணிட முடியும்? இந்த சிம்பிள் மெஜாரிட்டிலேயே செஞ்சிட முடியும். புரியல? ஹிந்தி தான் அலுவலக மொழியா இருக்கு, அலாங் வித் இங்கிலீஷும் இருக்கு. இப்போதைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல பேசதான் செய்யறாங்க. அதுல கூட நிறைய டிபேட் எல்லாம் வரும். காங்கிரஸ்ல ஒருத்தர் இருப்பாருப்பா, கேரளாவை சேர்ந்தவர், பாத்திருக்கீங்களா? அத்தனை பேர் வர மாட்டேங்குது, பார்க்க நல்லா அப்படியே ஒரு மாதிரி அவர் பேசுற இங்கிலீஷே சுத்தமா புரியாது, ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு இதுல இருப்பாரு. நல்ல பிரில்லியண்டான ஒரு ஆள். அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல பேசுவார், பாராளுமன்றத்திலே பேசுவார். நீங்க பேசுற தயவு எதுல பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க, எத்தனை மாநிலத்தை சேர்ந்தவங்க உட்காந்துருப்பாங்க, எப்படி புரியும் அப்படிங்கறது வந்து அவரே வந்து என்ன பண்ணுவாருன்னா கேட்கலாம் வந்து செய்வாரு. அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கிறதாலதான் இன்னமும் என்ன இருக்கு, பார்லிமெண்ட்டுக்குள்ள இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து இருக்கு. இங்கிலீஷ் வந்து கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா. திடீர்னு இப்ப வந்து இங்கிலீஷ் வேண்டாம், ஹிந்தி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்க போகுது அப்படின்னா இந்த சாதாரண பெரும்பான்மையில இங்கிலீஷ் என்ன பண்ண முடியும், தூக்கிட முடியும். கிளியரா? அடுத்து பார்லிமெண்ட், அப்புறம் சட்டமன்றம், இதுல எல்லாம் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா. பார்லிமெண்ட்னா எம்பி எலெக்ஷன்ஸ், அதே மாதிரி சட்டமன்றம் அப்படின்னா எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த எலெக்ஷனுக்கான ப்ரொசீஜர்ஸ்ல ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அதையும் சாதாரண பெரும்பான்மையிலே என்னால செஞ்சிட முடியும். கிளியரா? இப்போ பார்த்ததுல சாதாரண பெரும்பான்மை பார்த்தோம், அதுல ஏதாவது டவுட்? சாதாரண பெரும்பான்மைனா எத்தனை பேர் இருக்காங்க அப்படி, அதாவது ஒரு லோக்சபால எத்தனை மெம்பர்ஸ், ராஜ்யசபால எத்தனை மெம்பர்ஸ், மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க, செலக்ட் ஆகி வந்திருக்காங்க, அவங்களோட மேக்சிமம், அதெல்லாம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த செஷன் நடக்கும் போது எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்களோ அதுல 50% மேல எனக்கு ஓட்டு போட்டா நான் என்ன பண்ணிடுவேன், அந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த மசோதா அந்த பாஸ் ஆயிடும். கிளியர்ல? சிம்பிள் மெஜாரிட்டினா. அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி போக போறோம். இது அடுத்து கொஞ்சம் இது பண்ணி யோசிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி கான்செப்ட். இது போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். பிரசிடென்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும்பா, அவங்க ரிமூவ் பண்றது, பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, பதவி நீக்கம் செய்வாங்கல்ல, அதான் இம்பீச்மெண்ட் தான். அதை பத்தி பேச போறது. பட் அந்த இம்பீச்மெண்ட் தாக்கல் பண்ணி எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மசோதால தாக்கல்லாம் பண்ணி அவருடைய பதவி நீக்கம் செய்யறாங்க இல்லையா, அதுவும் அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல இதை மட்டும் பார்க்கலாம், ரெண்டே ஒரே நேரத்தில் சொல்லி நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பட் ஆனா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேருக்கான அந்த விஷயத்துல இந்த 2/3 அப்படிங்கிற வார்த்தை வந்து 2 இடத்துல என்ன ஆகுனா வரும். 2/3 வார்த்தை 2 இடத்துலயும் வரும்.
பார்க்கும்போது படிக்கும் போது இப்ப நான் இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட புக் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரசிடென்ட் கூட வேணா தெளிவா எடுத்து பாருங்க, இல்லைன்னா நான் நடத்தும் போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக அது முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதை படிக்கும்போது டக்குன்னு அது வரும், அப்படிதானே வரணும், இப்படிதானே வரும் அப்படின்னு கேட்பீங்க. அதனாலதான் இப்பவே சொல்லிடுறேன். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதுல மொத்தம் ரெண்டு விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு, அந்த நேரத்துல அவையில இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று உண்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா டோட்டலா இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வச்சு ஒரு பாயிண்ட் உண்டு. இது ரெண்டையுமே பாஸ் பண்ணுவேன். ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்போது தான் அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில இந்த மசோதா வந்து பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 சென்டென்ஸ் பார்க்காதீங்க. டோட்டலா 400 பேர் இருக்காங்க. டோட்டல் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக 400 பேர் இருக்கிறேன். அதோட கன்வீனியன்ஸ்க்காக இருக்கிற லோக்சபால 540 பேர். கன்வீனியன்ஸ்க்காக நான் டோட்டலா லோக்சபால ஒரு 400 பேர் இருக்காங்க. மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 400 பேர் வந்து இருக்கணும். டோட்டலா இப்போ செலக்ட் ஆகி உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறது 400 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணணும் இருக்கணும். ஆனா அந்த செஷன் நடக்கும்போது பிரசன்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 240 பேர் என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க. செஷன் வந்து போயிட்டு இருக்கு, செஷன் வந்து நடந்துட்டு இருக்கு, மசோதாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது ஆப்சென்ட் எல்லாம் ஆகாம நல்ல பிள்ளையா வந்து உட்கார்ந்து இருக்க மெம்பர்ஸ் எத்தனை பேர் என்ன அப்படின்னா 240 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 2/3 இவங்களை பத்தி பேசுது. பிரசன்ட் ஆயிருக்காங்க இல்லையா, லீவ் போடாம வந்திருக்காங்கல்ல ஒழுக்கமா 240 பேர், அவங்கள பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2/3 இந்த 240ல 2/3 பேர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஓட்டு போடணும். 2/3 என்ன? 240 3 8 0 மொத்தம் 160. என்ன சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா மசோதா நடந்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்குது 400 பேர் இருக்கணும். ஆனா என்கிட்ட பிரசன்ட் ஆயிருக்கிற மெம்பர்ஸோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 240 பேர் தான் இருக்காங்க. இந்த 240ல 2/3 பங்கு வந்து எனக்கு வந்து என்னோட மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னா அது பாஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் சொல்லுது. புரியுதா? அதனால மட்டுமே பாஸ் ஆயிடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றது அதுதான் எழுதியிருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது புரியுதா உங்களுக்கு? மொத்தமா 400 பேர் இருக்கணும், ஆனா பிரசன்ட் ஆயிருக்கிறது 240 பேர் தான். 240ல 2/3 அப்படிங்கிற பங்கு வந்து மொத்தம் 160 பேர். என்னோட மசோதாக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்னோட அந்த மசோதாக்கு 160 பேர் என்ன பண்ணிட்டாங்க ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு? சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்படியே அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்க்கு வரும். ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க லோக்சபாலன்னு நம்ம கணக்குல வச்சிருக்கோம். 400 பேர் இருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கோம் இல்லையா? பிரசன்ட் ஆயிருக்கிறது 240 தான். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதானே எனக்கு பண்ணிடுச்சு. 160 பேருக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க எனக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்ப ரெண்டாவது பாயிண்ட்க்கு வரேன். ரெண்டாவது பாயிண்ட் எதை பத்தி பேசுது அப்படின்னா டோட்டல் மெம்பர்ஸ் பத்தி பேசுது. 400 பேர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா லோக்சபால இருந்திருக்கும். ஆனா உட்கார்ந்து இருக்கிறது 240 பேர் தான். அதெல்லாம் என் கணக்கு கிடையாது. ஆனா மொத்தமா 400 பேர் இருந்திருக்கணும். இந்த 400 பேர்ல 50% தான் எத்தனை பேரு? 200 பேர். என்ன சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ 240 பேர் இருந்தாலும் சரி, வெறும் 200 பேர் தான் இருந்தாலும் சரி, எனக்கு ரெண்டாவது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண 200 பேர் ஓட்டு போட்டுக்கணும். அதுக்கு எதாகல மொத்தமா 240 பேர் வந்திருக்காங்க இல்லையா? புரியல? 400 பேருப்பா, அதுல பாதினா 200 பேரு இல்லையா? உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் என்ன ஆகும்னா சாட்டிஸ்ஃபை ஆகணும். மெஜாரிட்டி அப்படின்னா சாரி 200 + 1 வச்சுக்கோங்க. இப்ப புரியுதா? 200 + 1 201 பேர் என்ன பண்ணிருக்கணும் ஓட்டு போட்டுக்கணும். இப்ப இந்த 201ங்கிற கான்செப்ட் படி பார்த்தா என்கிட்ட பிரசன்ட் ஆயிருக்கிறது எத்தனை பேர் தான் இருக்காங்க? 240 பேர் தான் இருக்காங்க. 240 பேர் தானே இருக்காங்க. இதுலயே எங்களுக்கு 201 பேர் ஓட்டு போடணும் அப்படின்னா போடணும். புரியுதா? ஒண்ணு பாலானால் பாலால். இப்ப இதுல என்ன இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா 240 பேர்ல பிரசன்ட் ஆயிருக்கிறதே கரெக்டா 201 பேர் தான் பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த 201 பேர் என்ன பண்ணிருக்கணும் ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். புரியுதா? ஏன்னா அந்த ரெண்டாவது பாயிண்ட் எதை பத்தி பேசுது? உட்கார்ந்துருக்க ஆட்களை பத்தி பேசல. டோட்டலா 400 பேர் இருக்கணும். நீ வந்தது வராதது இதெல்லாம் ஏன் பிரச்சனை கிடையாது. டோட்டலா 400 பேர் இருந்திருக்கணும். வராது ஏன் பிரச்சனை கிடையாது. 200 ஈச் ஹவுஸ் ஒரு இதுலயும். இது இப்ப நான் சொல்றது வந்து ஒரே ஒரு இதுக்கு மட்டும் லோக்சபாவை பத்தி மட்டும் பேசல, ரெண்டையும் சேர்த்தா பேசுறேன். லோக்சபாலே இந்த ப்ராசஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணி வெளில போகணும். இதே ப்ராசஸ் ராஜ்யசபாலே நடக்கும். நான் இப்ப
இங்க பாஸ் ஆயிட்டு திரும்ப அங்க போகும். இங்கேயே ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான், அங்கேயே ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். எதுக்கு? சட்ட திருத்த மசோதாவுக்கு. அப்ப இங்கேயே இத்தனை வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் நாங்க போகணும். அங்கேயே இந்த இதுல பாத்துக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும்? கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்காக ஜெனரலா சும்மா டோட்டலா 400 பேர் அதுல 240 பேர் என்னோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அதை நான் வந்து எடுத்திருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்படிலாம் பார்க்க கூடாது. டவுட்ஸ் இருந்தா இருக்குன்னு சொல்லணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். இல்ல கிளியர்ல அடுத்து போறது இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகுற மாதிரி இருக்கும். அதாவது டவுட்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. சாதாரண மசோதாவுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான். 2 ஹவுஸ்ல அதாவது ஒரு மசோதா சட்டமா மாறணும் அப்படின்னாலே இது 2 ஹவுஸ்லயும் கண்டிப்பா பாஸ் ஆகி போய் ஆகணும். அந்த வகையில பார்த்தோம்னா பண மசோதாவுக்கு ராஜ்யசபால வேல்யூவே கிடையாது. ராஜ்யசபா மதிக்கவே மதிக்காது. அப்படி இருந்தும் கூட ராஜ்யசபா கண்டிப்பா என்ன பண்ணணும்? அதை பாஸ் பண்ணி தான் ஆகணும். காரணம் என்ன? 2 ஹவுஸும் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அது பிரசிடென்ட் கிட்ட போய் கையெழுத்தாக்கி அது சட்டமா மாறும். இது வந்து ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்ல எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், இல்ல ராஜ்யசபா, லோக்சபா, பிரசிடென்ட், இந்த 3 இடத்துல என்ன ஆகி பாஸ் ஆகி பிரசிடென்ட் கையில கையெழுத்து வாங்கினாதான் ஒரு மசோதா சட்டமா மாறும். அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி. அதுல சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லி நிறைய வெரைட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் சாதாரண பெரும்பான்மை பார்த்தோம். வந்து உட்கார்ந்து இருக்கிறதுல 50% மேல ஓட்டு போட்டிருந்தா எனக்கு போதும். எத்தனை பேர் டோட்டல் கணக்கெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. வந்து உட்கார்ந்து இருக்கிறது 200 பேரா, அதுல எனக்கு ஒரு 101 பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆகி போயிடும். ஆனா அதே இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வரும்போது 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். வந்து உட்கார்ந்து இருக்கிறது எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல 2/3 வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா என்னுடைய மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுனா அடுத்து 2வது கண்டிஷன் வரும். 2வது கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறதுல என் கணக்கு கிடையாது, அது என் பிரச்சனையும் கிடையாது. அவன் லீவ் போடுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன தேவை? 400 பேர் வந்து இருந்திருக்கா, செலக்ட் ஆகி உள்ள வந்திருக்கீங்களா? 400ல எனக்கு 50%க்கு மேல, 400னா 50% அப்படின்னா 201 பேர் என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு ஓட்டு போட்டுக்கணும். நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறது 201 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா, நாங்க 201 பேர் தான் வந்திருக்கோம், எங்களே அத்தனை பேரே ஓட்டு போட்டுக்கணும் எப்படிப்பா பாசிபிள் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. 201 பேர் வந்திருக்கியா, எனக்கு 201 பேர் ஓட்டு தேவை, 201 பேர் ஓட்டு போடணும். புரியுதா? ஸ்பெஷல் மெஜாரிட்டில டவுட்? ஓகே. அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அடிப்படையில தான், இது ரெண்டுலயும் சட்டத்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அடிப்படையில தான் கொண்டு வர முடியும். புரியுதா? சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில தான் அடிப்படை உரிமைகள்லையும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள்லையும் நம்ம வந்து சட்டத்திருத்தம் செய்ய முடியும். இது அல்லாம சாதாரண பெரும்பான்மையில இருக்கக்கூடிய அந்த 18 கேட்டகரி, அது அல்லாம அந்த இஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்ற அந்த தனி சிறப்பு பெரும்பான்மை அடுத்து பார்ப்போம். அந்த கேட்டகரி, அது 2 கேட்டகரியிலையும் சேராத விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்குள்ள வந்துடும். சட்டத்தை அதுக்குதான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுல 1973 கேசவானந்தா பாரதி கேஸ்ல பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை எழுதி என்ன பண்ணிச்சு அப்படின்னா கவர்மெண்ட் கையில கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு இதுல எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கையை வைக்கவே கூடாது. சட்டத்திட்டம்லாம் ரொம்ப அதெல்லாம் அதிகபட்சம். நீ வந்து என்ன பண்ணக்கூடாது? அதுல கையை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக் ஃபீச்சர்ஸ் சில விஷயங்கள் எழுதி கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் புத்தகமே இருக்கும். அதுல என்னன்னா அதுல இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். என்னன்னா இது வந்து இதோட நிக்கல, இனிமே ஃபியூச்சர்லயும் எனக்கு வந்து இதுல சேர்க்கணும், சில விஷயங்களை சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் சேர்த்துக்கிட்டே இருப்பேன். நான் எதெல்லாம் சேர்க்கணும் நீ அதெல்லாம் கை வைக்கூடாது. கிளியர்? ஓகே. இதுல பாத்துக்கோங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அடிப்படையில மட்டும்தான் எதுல வந்து சட்டத்திருத்தம் செய்ய முடியும்? அடிப்படை உரிமைகளையும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளையும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அடிப்படையில மட்டும்தான் என்னால சட்டத்திருத்தம் செய்ய முடியும். கிளியர்ல? இது அல்லாம, இது ரெண்டையும் அல்லாம வேற ஏதாவது கான்செப்ட்ல வந்து வேற ஏதாவது விஷயங்களை வந்து இதன் அடிப்படையில மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா ஆமா. இந்த முன்னாடி பார்த்த அந்த சாதாரண பெரும்பான்மை, அடுத்து பார்க்க போற தனி சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு பாக்குறோம்ல, இந்த 2 கேட்டகரி கீழே வராத விஷயங்கள் எது இருந்தாலும் அது எதுல வந்துடும் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி கீழே வந்துடும். இது கீழே தான் வந்து அதை செய்ய முடியும். ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, அடுத்து போலாம். இஃபெக்டிவ் மெஜாரிட்டி, தனி சிறப்பு பெரும்பான்மை. இதுலயும் 2 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம்ல, உட்கார்ந்து இருக்கவங்க 2/3 பங்கு ஓட்டு போடணும், டோட்டல் மெம்பர்ஷிப்ல பாதிக்கு மேல எனக்கு ஓட்டு இருந்திருக்கணும், மெஜாரிட்டி வந்து எனக்கு வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 கண்டிஷன் பார்த்தோம்ல. அந்த 2 கண்டிஷனையும் சேர்த்துதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதே இந்த இஃபெக்டிவ் மெஜாரிட்டிக்கு வரும். இஃபெக்டிவ் மெஜாரிட்டி கீழ அந்த தனி சிறப்பு பெரும்பான்மை கீழ ஒரு விஷயத்தை நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அது சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில வெளில வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா 50% மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை, மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் தேவை. அதுக்குதான் சென்னை வச்சு பார்த்தோம்ல. சென்னை அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, தமிழ்நாட்டுடைய தலைநகரம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் யார் சொன்னா? சரி, அதெல்லாம் பாத்துங்க, நீங்க நம்ம ஹிஸ்டரி எல்லாம் போக வேண்டாம். சோ ரொம்ப போனா நீங்க ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க, அப்புறம் அதுக்கான ஒரு கதையை வேற சொல்லணும், அது தேவையில்லை இப்போ நமக்கு.
சோ இப்போ இதை மட்டும் பாத்துக்கோங்க. இந்த இது புரிஞ்சுக்கிறதுக்காக இது சொல்றேன். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல. இந்த இஃபெக்டிவ் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். அது ஏற்கனவே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அதனால திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கை வைக்கும் போது இந்த விஷயங்கள் அப்போ வந்து அதை எந்த அடிப்படையில தான் வந்து இந்த மசோதா வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்ற தனி சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில தான் வந்து பாஸ் பண்ண முடியும். சோ அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாராளுமன்றத்துல பாஸ் ஆகி வெளில வந்திருக்கணும். லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு இடத்துலயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மை கீழே வந்து முதல்ல அந்த மசோதா தாக்கலாகி என்ன பண்ணிருக்கணும், வெளியில வந்திருக்கணும், பாஸ் ஆகி வெளில வந்திருக்கணும். ரெண்டாவது வெளில வந்ததுக்கு அப்புறமேல ரெண்டாவது கண்டிஷன் அதாவது மாநிலங்களுடைய விஷயங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கை வைக்கிற மாதிரியானதா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இந்த இஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த தனி சிறப்பு பெரும்பான்மையை மோஸ்ட்லி பயன்படுத்துவாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சென்னை, அகைன் சென்னை இப்போ அது தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதி. இப்ப அதை என்ன பண்ண போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சென்னைங்கிற ஒரு பகுதியை தூக்கி ஆந்திராவுக்கு கொடுக்க போறாங்க. இதுக்கான மசோதாவை பாராளுமன்றத்துல ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிட்டாங்க. தாக்கல் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், உடனே இதெல்லாம் பாலிடிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ சென்னையை தூக்கி ஆந்திராவுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மசோதாவை பாராளுமன்றத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தாக்கல் பண்றாங்க. அது லோக்சபாலையும் பாஸ் ஆகி வெளில வந்துருச்சு, ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகி வெளில வந்துருச்சு. இப்போ அது மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. இப்போ மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வர்றதால அது இஃபெக்டிவ் மெஜாரிட்டி தனி சிறப்பு பெரும்பான்மை கீழே தான் செய்ய முடியும். அது ஏற்கனவே சிறப்பு பெரும்பான்மை கீழே லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பாஸ் ஆனதால ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அடுத்து ரெண்டாவது கண்டிஷனை பார்க்க போறாங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லுது, 50% மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதல் தேவைன்னு சொல்லுது. என்கிட்ட எத்தனை மாநிலங்கள் இருக்கு, மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலங்கள்ல பாதி அப்படின்னா 14, மெஜாரிட்டி அப்படின்னு வரும்போது 14 + 1 மொத்தம் 15. என்கிட்ட என்ன பண்ணணும், 15 மாநிலங்கள், 28 மாநிலங்கள்ல 15 மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் இந்த சென்னையை தூக்கி ஆந்திரா ரெண்டாவது பண்றதுக்காக 28 மாநிலங்கள்ல மொத்தம் ஒரு 15 மாநிலங்களுடைய சட்டமன்றத்துடைய ஒப்புதல் வந்து தேவை. இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாராளுமன்றத்துல எல்லாத்தையும் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 28 மாநிலங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லிடும். யாரு சொல்லிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. 28 மாநிலங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க. 28 மாநிலங்கள்லயும் தனித்தனியா சட்டமன்றம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாநில சட்டமன்றம், எம்எல்ஏ எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, சட்டசபை, அப்படி ஒரு மாநிலங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, 234 தொகுதி இருக்கு. 234 எம்எல்ஏஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அது மாதிரி ஒரு மாநிலங்களுக்கும் சொல்லி சட்டமன்றம் வந்து தனித்தனியா இருக்கும். இப்ப தனித்தனியா சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சட்டமன்றத்துக்கு என்ன பண்ணிட்டு அந்த விஷயத்தை சொல்லிடும். சென்னையை தூக்கி நாங்க என்ன பண்ண போறோம், ஆந்திராவுக்கு கொடுக்க போறோம். இதுக்கு நாங்க பாராளுமன்றத்துல ஏற்கனவே எல்லாத்தையும் பாஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பாஸ் பண்ணி முடிச்சு ஸ்பெஷல் மெஜாரிட்டில லோக்சபாலையும் வெளில வந்துருச்சு, ராஜ்யசபாலையும் வெளில வந்துருச்சு. இதுக்கான ஒப்புதல் வந்து எங்களுக்கு மாநிலங்கள்லயும் தேவை. ஒரு 28 மாநிலங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, சர்க்குலர் அனுப்பிடுவாங்க. அனுப்பின சர்க்குலர் வச்சு என்ன பண்ணுவாங்க, இதுக்கான வாக்கெடுப்பு நடக்கும். ஒரு மாநிலத்திலயும் நடக்கும். 28 மாநிலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கான வாக்கெடுப்புங்கிறது நடக்கும். 28 மாநிலங்களில் வாக்கெடுப்பு நடந்து எதன் அடிப்படையில், அங்கேயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா இல்ல, மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல, மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய அந்த ஒப்புதல் வாங்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடையாது. என்ன மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை. அப்படின்னு என்ன அர்த்தம், 234 பேர்ல 200 பேர் தான் வந்து உட்கார்ந்து இருக்காங்க சட்டமன்றத்துல அப்படின்னா, 200ல ஒரு 101 பேர் ஓட்டு போட்டா போதும். அந்த தனி சிறப்பு பெரும்பான்மை இல்ல சிறப்பு பெரும்பான்மை அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல மாநிலங்களோட ஒப்புதல் வாங்குறது அப்படிங்கிறது வெறும் சாதாரண பெரும்பான்மை தான், சிம்பிள் மெஜாரிட்டி கீழ தான். இந்த சிம்பிள் மெஜாரிட்டி கீழ வந்து வாக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு தகவலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப 28 மாநிலங்கள்ல இருக்கிற சட்டமன்றங்கள்லயும் இதுக்கான வாக்கெடுப்புங்கிறது நடக்கும். 28 மாநிலங்கள்ல ஒரு 15 மாநிலம் ஒப்புதல் கொடுத்துருச்சுன்னா போதும். 28 மாநிலங்கள்ல வெறும் 15 மாநிலங்கள் ஒப்புதல் கொடுத்துருச்சுன்னா என்ன ஆயிடும், சென்னை ஆந்திரா பக்கம் போயிடும், ஆந்திராவுக்கு போயிடும். இதுல முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் 2, ஒண்ணு தமிழ்நாடு, இன்னொன்னு ஆந்திரா. இது 2 கட்டாய ஒப்புதல் வழங்கி இருக்குமா அப்படின்னா கிடையாது. 15 மாநிலம் எனக்கு ஒப்புதல் கொடுத்துட்டா போதும், நீ எனக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு என்ன பண்ணல அவசியம் கிடையாது. அதே மாதிரி 15 மாநிலம் ஒப்புதல் கொடுத்து மிச்ச மாநிலங்கள் 28ல 15 போக மிச்சம் எத்தனை, 13 28ல 15 போக பேலன்ஸ் எத்தனை, 13 மாநிலங்கள். எனக்கு ஆல்ரெடி இந்த 15 மாநிலங்கள் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒப்புதல் கொடுத்துருச்சு. சென்னையை தூக்கி தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவில் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு மசோதாக்கு 15 மாநிலங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிடுச்சு, எனக்கு ஒப்புதல் கொடுத்துருச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 13 மாநிலங்கள்ல சில மாநிலங்கள் என்ன பண்ணல அப்படின்னா ஆக்ஷனே எடுக்கல, வாக்கெடுப்பே நடத்தல.
சில மாநிலங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒப்புதல் வழங்கல, சில மாநிலங்கள்ல ஒப்புதல் வழங்கல. இந்த 13ல சில மாநிலங்கள்ல ஒப்புதல் வழங்கல, இல்ல சில மாநிலங்கள் வந்து வாக்கெடுப்பே நடத்தல, இல்ல 13 மாநிலங்களுமே வாக்கெடுப்பு நடத்தாம இதெல்லாம் ஒரு விஷயமா அதெல்லாம் கொடுக்க கூடாது, அவங்களோடது இது இவங்களோட இதுல இருக்கு நீங்க தலையிடுறீங்கன்னு சொல்லி 13மே வாக்கெடுப்பு நடத்தல அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்னதான் 50% ஸ்டேட் உடைய ஒப்புதல். என்கிட்ட வந்து 28 மாநிலம் இருக்கு, 28 மாநிலத்துல எனக்கு 15% அதாவது 50% மேல ஒப்புதல் கிடைச்சா எனக்கு போதும். 50% அப்படிங்கிறது 14, மெஜாரிட்டின்னு வரும்போது அந்த 14+1 மொத்தம் 15 மாநிலங்களோட ஒப்புதல் இருந்தா போதும். சம்பந்தப்பட்ட மாநிலங்களோட ஒப்புதல் வேணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. 15 மாநிலங்களோட ஒப்புதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதலும் எனக்கு அவசியம் கிடையாது. அதே நேரத்துல என்னவும் அவசியம் கிடையாது, மிச்சம் இருக்கக்கூடிய 13 மாநிலங்கள் முடிவு எடுத்துச்சா எடுக்கலையா, வாக்கெடுப்பு நடத்துச்சா நடத்தலையா, அது விருப்பம் என்ன, அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். 15 ஒப்புதல் கொடுத்தா முடிச்சு. புரியல? ஆந்திராவும் வேணாம்னு சொன்னாலும் அதெல்லாம் கணக்கு கிடையாது. 15 மாநில ஒப்புதல் கொடுத்துச்சுன்னா முடிஞ்சதுதான். கிளியரா? அதுதான் வந்து என்னன்னா தனி சிறப்பு பெரும்பான்மை. ஏதாவது டவுட்? புரியல? இந்தியா பார்டரா? புரியலப்பா. பாரத்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூவே ஆகல. காரணம் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 1ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு இந்தியா அதாவது பாரதம் அப்படின்னு சொல்லி அதுல ஆல்ரெடி எழுதியிருக்காரு. என்னன்னா அம்பேத்கர் காலத்திலே இருந்திருக்கும், சட்ட புத்தகம் எழுதினார்ல அப்பவே வந்து குழப்பம் இருந்திருக்கும். இந்தியாவுக்கு இந்தியான்னு பேர் வைக்கலாமா, பாரதம்னு பேர் வைக்கலாமா, என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழப்பம் அந்த டைம்லயே இருந்திருக்கும். அப்பயே அவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சில பேர் இந்தியான்னு வைங்க, சில பேர் பாரதம்னு வைங்கன்னு எக்கச்சக்கமான இது வரும்போது அம்பேத்கர் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், என்ன பண்ணிடுறேன் இந்தியாவும் எழுதுறேன் பாரதம்னு எழுதுறேன், நீ பாரதம்னு கூப்பிட்டா கூப்பிட்டுக்க, இந்தியான்னு கூப்பிட்டா கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே என்ன பண்ணிப்பாருன்னா ஆர்டிகல் 1 கீழே எழுதியிருப்பாரு. கிளியர்ல? டவுட்ஸ்? தனி சிறப்பு பெரும்பான்மை. சோ இதுக்கு கீழே எதெல்லாம் வந்து நம்ம எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சட்டத்திருத்தம் செய்யும் போது தனி சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு பார்க்க போறோம். ஓகே, பிரசிடென்டோட எலெக்ஷன். பிரசிடென்ட் எலெக்ஷன் எலெக்ட் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு இது இருக்கு. FT அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் அந்த இதெல்லாம் வந்து வரும். அது உங்களுக்கு நான் பிரசிடென்ட் கிளாஸ் நடத்தும் போது டீடைலா வந்து சொல்றேன், எப்படி வந்து எலெக்ஷன் பண்ண எலெக்ஷன்ல எந்த அடிப்படையில வந்து பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிரசிடென்டோட எலெக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதுல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த தனி சிறப்பு பெரும்பான்மைங்கிறது தேவை. ஏன்னா பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் போது, மாநிலத்துக்கு போது, சென்ட்ரலுக்கு போது, எல்லாருக்கும் போது இல்லையா? அதனால அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாநிலங்கள் ஒப்புதலையும் கேட்டு வாங்கக்கூடிய அந்த தனி சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில தான் அவருடைய எலெக்ஷன் ப்ராசஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா எதையும் செய்வாங்க. அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் பவர், செயலாக்கத்துறையுடைய அதிகாரம். மாநிலங்களுக்குன்னு சொல்லி ஒரு செயலாக்கத்துறை இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் லெவல்ல என்ன இருக்கு அப்படின்னா செயலாக்கத்துறை அப்படிங்கிறது தனித்தனியா இருக்குதானே? சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டேட்டுக்கு தனியா மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வு, இந்த இடத்துல சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் கை வைக்க முடியும், இந்த இடத்துல ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் கை வைக்க முடியும்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல வந்து பிரிவு இருக்கும். அந்த பிரிவுல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் டக்குனு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு மாறுது. இந்த மாதிரியான விஷயங்களை சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அப்ப எதுக்கு கீழே போவாங்க? தனி சிறப்பு பெரும்பான்மை. அதன் அடிப்படையில தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அடுத்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம், சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா, இல்ல ஹை கோர்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதையும் எது கீழே தான் பண்ண முடியும்? தனி சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில தான். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா சட்டம் எழுதக்கூடிய அதிகாரம். சட்டம் எழுதக்கூடிய அதிகாரம்னா என்ன? ஒண்ணு சட்டசபை, இன்னொன்னு பாராளுமன்றம். பாராளுமன்றம் அப்படிங்கிறது இந்தியா பூரா சட்டம் எழுதும். அதே மாதிரி சட்டசபை அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்கு எழுதும். தமிழ்நாடு சட்டசபைன்னு இருக்கு, அது போடக்கூடிய சட்டம் எதுக்கு மட்டும் தான் செல்லும்? தமிழ்நாடு மாநிலத்துக்கு மட்டும் தான் செல்லும். கேரளான்னு இருக்கா, அப்ப கேரளா போடக்கூடிய சட்டம் யாருக்கு தான் செல்லும்? கேரளா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் செல்லும். அதே பாராளுமன்றம் சட்டம் போட்டா யாருக்கு செல்லும்? இந்தியா பூரா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் செல்லும். அப்படி சட்டம் எழுதுறதுக்குன்னு சொல்லி இந்த 2 அவை வச்சிருக்காங்க இல்லையா, பாராளுமன்றம், இல்ல ஒரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில இந்த துறையில நீ சட்டம் போடலாம், அந்த துறையில நீ சட்டம் போடலாம். இது எதை பத்தி பேசுது? ஸ்கெட்யூல் 7 அட்டவணை 7 எதை பத்தி பேசுது? பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், அதே மாதிரி மத்திய பட்டியல்னு சொல்லி பிரிச்சு இந்த பட்டியலுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கீழே உள்ள விஷயங்கள்ல யார் யார் சட்டம் போடணும்னு சொல்லுது இல்லையா? மத்திய பட்டியல் கீழே உள்ளதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போடணும், இந்த மாநில பட்டியல் கீழே உள்ளதுல ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் போடணும். பொது பட்டியல்னு வரும்போது 2 பேருமே பண்ணலாம். பட் வந்து அதுல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இஷ்யூஸ் வருது அப்படிங்கிற பட்சத்துல யார் சொல்றதா வந்து எடுபடும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதா எடுபடும். இப்படி எல்லாம் சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? இதுல சில மாற்றங்களை கொண்டு வரணும். அதாவது இப்போ விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. விவசாயம் எந்த பட்டியல்ல இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில பட்டியல்ல விவசாயம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது அப்படின்னா அப்போ அது எது கீழே வருது? ஒரு மாநிலத்துடைய அதிகாரத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா?
அப்படித்தானே இருக்கு. மாநிலத்துடைய அதிகாரத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை திடீர்னு விவசாய அப்படிங்கிற துறையை தூக்கி இப்போ ஒரு பொதுப்பட்டியல் இதுக்கு சென்ட்ரல் பட்டியல், அதாவது என்னன்னா மத்திய பட்டியல் வந்து அது மாத்தணும் அப்படின்னு நினைச்சிச்சு அப்படின்னா அதையெல்லாம் எது கீழே தான் செய்யணும்? இந்த தனி சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில தான் செய்ய முடியும். அடுத்து ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியம்பா. ஜிஎஸ்டி வந்து ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா என்னத்துல தான் பண்ண முடியும்? தனி சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய எஃபெக்டிவ் மெஜாரிட்டிக்குள்ள தான் கொண்டு வர முடியும். ஏன்னா இது ரீசெண்டா வந்தது இல்லையா? அதனால உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். எக்கானமில நல்லா டீடைல்டாவே படிச்சிருப்பீங்க. சோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். சோ ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறத எதுக்கு கீழே அதுல ஏதாவது இந்த டாக்ஸ் ரேட் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல 5%, 3%, அதுல அந்த டாக்ஸ் ரேட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா எது கீழே தான் செய்வாங்க? இந்த தனி சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. 7வது அட்டவணை இப்பதான் பார்த்தோம். 7வது அட்டவணை அப்படிங்கிறது இந்த பட்டியலை பத்தி பேசுது. மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல்னு சொல்லி அந்த பட்டியல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுது. அதுல சில விஷயங்கள்ல இருந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும். என்ன சேஞ்சஸ்னா என்ன? மாநில பட்டியல இருக்க தூக்கி பொது பட்டியல போடுறது, இல்ல பொது பட்டியல இருக்க தூக்கி சென்ட்ரல் லிஸ்ட்ல போடுறது, அதாவது மத்திய பட்டியல போடுறது, இல்ல மத்திய பட்டியல இருக்கிறத வந்து மாநிலங்களுக்கோ இல்ல பொது பட்டியல் அப்படி செய்ய மாட்டாங்க. மாநிலங்கள்ல இருக்கிறத பொது பட்டியலுக்கோ இல்ல பொது பட்டியல இருக்கிறத மத்திய பட்டியலுக்கோ இந்த மாதிரி எல்லாம் மாத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா 7வது அட்டவணை கீழே ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அது இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டிக்குள்ள கொண்டு வர முடியும். 2வது அட்டவணை, 5வது அட்டவணை, 6வது அட்டவணை இது மூணு எதுக்கு கீழே வரும்? சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்ற சாதாரண பெரும்பான்மை கீழே வரும். 7வது அட்டவணை எதுக்கு கீழே வருது? எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய தனி சிறப்பு பெரும்பான்மைக்கு அடிப்படையில வருது. கிளியர்ல? உங்களுக்கு அந்த அட்டவணை வச்சு கேட்கலாம். ஏன்னா அட்டவணைங்கிறது நிறைய இடத்துல பயன்படுத்துறதால சொல்றேன். 2, 5, 6 இது மூணும் சிறப்பு சாதாரண பெரும்பான்மை கீழே வரும். இந்த 7வது அட்டவணை அப்படிங்கிறது தனி சிறப்பு பெரும்பான்மை கீழே வரும், எஃபெக்டிவ் மெஜாரிட்டி கீழே வரும். அடுத்து பார்லிமெண்ட்ல ஸ்டேட்ஸ் உடைய ரெப்ரசன்டேஷன்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரும். அது என்ன? பாராளுமன்றத்துல ஸ்டேட்ஸ் உடைய ரெப்ரசன்டேஷன் எங்க இருக்கு? மாநிலங்கள் இருக்கு. மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கா? 2வது அவைக்கு பேர் என்ன? முதல் அவை மக்களவை. 2வது அவை என்ன? மாநிலங்களவை. ஏன் அதுக்கு மாநிலங்களவைன்னு பேர் வச்சிருக்காங்க? ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் பாராளுமன்றத்தை ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிற, அதாவது ஒவ்வொரு மாநிலத்துல சேர்ந்தவங்களும் வந்து அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை சென்ட்ரல் லெவல்ல கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அவையே கிரியேட் பண்ணது. ராஜ்யசபான்னு சொல்லப்படுற அந்த மாநிலங்களவை உருவாக்குனதே வந்து எதுக்காக தான்? அந்த காரணத்துக்காக தான். ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஆட்களும் என்ன பண்ணணும்? குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 2வது அவைங்கிறதே உருவாக்குறது. அது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவா இருக்குமானா இல்ல. மக்கள் தொகையின் அடிப்படையில என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கையில சேஞ்சஸ் வரும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசல ஜாஸ்தியான மெம்பர்ஸ் வந்து இதுல இருப்பாங்க, மாநிலங்களவையில இருப்பாங்க. இப்போ கம்பேரிட்டிவ்லி வித் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை விட ஆட்கள் வந்து கம்மியா தான் போயிருப்பாங்க. இதே மாதிரி அது எதன் அடிப்படையில வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த ஆட்களோட எண்ணிக்கை கூட்டுறது குறைக்கிறது எல்லாம் செய்யறாங்கன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில. உத்தரப்பிரதேசல மக்கள் தொகையோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி. மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிறதால அங்க ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியா இருக்கும். அவங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல மக்கள் தொகைங்கிறது கம்மி. சோ அப்ப நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்கள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போவாங்க. புரியுதா? அந்த ரெப்ரசன்டேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அது தனி சிறப்பு பெரும்பான்மைக்குள்ள தான் செய்ய முடியும். இதை பத்தி பேசக்கூடிய அட்டவணை என்ன? இன்டைரக்ட் அட்டவணை எழுதல. இன்டைரக்டா அது எந்த அட்டவணையை பத்தி பேசுது? 4வது அட்டவணை. அட்டவணை 4. அட்டவணை 4 தான் என்ன சொல்லுது? ராஜ்யசபால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் உடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் பத்தி பேசக்கூடிய அட்டவணை என்ன அப்படின்னா 4வது அட்டவணை. அட்டவணை எல்லாம் நடத்தின கிளாஸ் வந்து இன்னொரு தடவை வேணா திரும்ப பாருங்க. ரொம்ப முழிக்கிறீங்க, ஆனா ரொம்ப கஷ்டம் பின்னாடி. சோ அந்த கிளாஸ் வந்து திரும்ப வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓகே அந்த கிளாஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா திரும்ப ஒரு டைம் வந்து அட்டவணை கிளாஸ் திரும்ப எடுத்து பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் வந்து மாநிலங்களை பாராளுமன்றத்துல ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு அட்டவணை வந்து 4வது அட்டவணை. அது ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுவும் தனி சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில தான் செய்ய முடியும். ஓகே ஆர்டிகல் இப்போ 7 விஷயம் பார்த்தோமா? 8வது விஷயம் ரொம்ப சூப்பர். என்னன்னா ஆர்டிகல் 368. இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம்ல ஆர்டிகல் 368 சிறப்பு பெரும்பான்மை, தனி சிறப்பு பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மைன்னு சொல்லி ஒரு விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இதுல எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும். இப்ப ஆர்டிகல் 368 தான் அதை பத்தி எல்லாம் பேசுது. சாதாரண பெரும்பான்மையை பத்தி பேசுது, சிறப்பு பெரும்பான்மையை பேசுது, தனி சிறப்பு பெரும்பான்மை பத்தி எல்லாம் பேசுது இல்லையா? இதுல மாற்றத்தை கொண்டு வரணும். அதாவது ஆர்டிகல் 368 நான் சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னாலும் அதையே எதன் அடிப்படையில தான் செய்ய முடியும்? தனி சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில தான் செய்ய முடியும். புரியுதா? அப்ப அவர் எவ்வளவு கிளவரா யோசிச்சிருக்காருன்னு பாருங்க. எதை வேணாலும் சட்டத்திருத்தம் பண்ணுவேன், சாதாரண மெஜாரிட்டியில வச்சு என்னையும் சட்டத்திருத்தம் பண்ணிட்டு போயிட்டு சட்டத்திருத்தம் பண்ணணும்னாலும் எது கீழே தான் பண்ண முடியும்? தனி சிறப்பு பெரும்பான்மையை சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களுடைய ஒப்புதல் வாங்கி செய்யக்கூடிய சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் தான் செய்ய முடியும். கிளியரா? எனி டவுட்ஸ்? இல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சட்ட புத்தகம் அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க. ஒரு கண்ட்ரிலயே வந்து சட்ட புத்தகம்ங்கிறது இருக்கு.
அந்த சட்ட புத்தகத்தை அதிகமா சட்ட திருத்தம் பண்ணது எந்த நாடு அப்படின்னா இந்தியா. நம்ம நாடுதான் அதிகமா சட்ட திருத்தம் பண்ணிருக்கு. சட்ட புத்தகத்தை அதிகமான அளவுல சட்ட திருத்தம் பண்ண நாடு என்னன்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய நாடுதான் இந்தியா. செப்டம்பர் 28, 2023 வரைக்கும் சட்ட திருத்தம் பண்ணிருக்கு. எத்தனை சட்ட திருத்தம் இருக்குன்னு ஏதாவது கவுண்ட்? இது வரைக்கும் எத்தனை? வெளில உட்காந்து சொல்றதுல நான் கணக்கில் எடுக்க மாட்டேன். சோ செப்டம்பர் 28, 2023 இந்த தேதியில இதுதான் கடைசியா சட்ட திருத்தம் வந்து பாஸ் ஆகி வெளில வந்த சட்டங்கள். சோ இதன் அடிப்படையில மொத்தம் இந்தியாவுல எத்தனை சட்ட திருத்தங்கள் நடந்திருக்கு? 106. புரியல? நாரி சக்தி நடைமுறைக்கு வரும். ஆனா சட்டம் வந்து மொத்தம் எத்தனை சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க? 106 முறை சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க. 107 ஒண்ணு பெண்டிங்ல வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியுமா யாருக்காதும்? மசோதாவா இருக்கு இன்னும். அது ஒரே நாள் ஒரே தேர்தல் இல்லப்பா. 107 இருக்கக்கூடியது என்னன்னு கேக்குறேன். மசோதா வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல காரோ ஹில்ஸ் சொல்லி ஒரு இது இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் தான் சொல்லி அமைக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பழங்குடியின ரீஜன்ஸ்லாம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னு சொல்லி ஒன்று அமைப்பாங்க. அது வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய இந்த காரோ ஹில்ஸ் அப்படிங்கிற ரீஜனுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கவுன்சில் அமைக்கிறதுக்கு வழிமுறைகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது இன்னும் மசோதாவே இருக்கு. ரொம்ப பேக் டு ஹிஸ்டரி 2007 அந்த டைம்ல இருந்தே இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 107வது மசோதாவா அதான் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அது வந்து இன்னும் ப்ராசஸ் பண்ணல. புரியல? அமெண்ட்மெண்ட் பண்ணி முடிச்சு அது சட்டமா பிரசிடென்ட்ல கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது சட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது மறு மசோதா தான். கவுண்ட்ல வரும். பெண்டிங்ல இருக்குன்னா பெண்டிங்ல தான் இருக்கு. சட்டமா எது மாறுனுச்சோ அது வரைக்கும் தான் கவுண்ட். சோ 106 தான் வந்து இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க. மொத்தம் இருக்கும் மசோதா வந்துரும் கொண்டு வந்துருவாங்க. மொத்தம் எத்தனை அப்படின்னா 106 சட்ட திருத்தங்கள் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். செப்டம்பர் 28, 2023 டேட்டு, மாசம், இயர் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 28, 2023 மொத்தம் 106 சட்ட திருத்தங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். சோ இது வரைக்கும் வந்து பார்த்தா 106 சட்ட திருத்தங்களையும் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்க மனசுல என்ன பண்ணாது? நிக்காது. சோ அதுல என்ன முக்கியமான சட்ட திருத்தங்கள் என்னென்னவோ அதை மட்டும் ஒரு 29 சட்ட திருத்தம் எழுதியிருக்கேன். அது மட்டும் என்ன அப்படின்னா டேட்டு, இயர், ரொம்ப முக்கியமா என்ன பிரைம் மினிஸ்டர், எந்த பிரைம் மினிஸ்டர் வந்து செஞ்சாங்க, என்ன சட்ட திருத்தம் அப்படிங்கறத என்ன பண்ணுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையும் வேண்டாம், ரொம்ப முக்கியமானது மட்டும். முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நேரு, இவர் தானே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. எந்த வருஷம் சட்ட புத்தகத்தை அடாப்ட் பண்ணோம்? 49ல நம்ம கிட்ட கொடுத்திருப்பாங்க. நம்ம அதை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது எப்போ? ஜனவரி 26, 1950. இந்த வருஷத்துலதான் அதிகாரப்பூர்வமா சட்ட புத்தகத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை பாருங்க. 1951 புத்தகத்தை வாங்கின உடனே அடுத்த வருஷம் என்ன பண்ணிட்டோம்? விறுவிறுன்னு அமெண்ட்மெண்ட் டக்குன்னு பண்ணு கொடுத்துட்டாங்களே, ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துட்டாங்க. அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம்ன்ற விஷயத்தை பத்தி பேசிட்டாங்க புத்தகத்துல. அதை உடனே செஞ்சு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷமே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். சோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மேல வந்து பிரைம் மினிஸ்டர் போட்டு எழுதியிருக்கப்பா. ரொம்ப முக்கியம். எந்தெந்த பிரைம் மினிஸ்டர் என்னென்ன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் மேல எழுதுறேன். அதுக்கு கீழே அவங்க என்னென்ன முக்கியமான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்களோ அதை மட்டும் எழுதியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள்ல முதல் சட்ட திருத்தம், ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம், முதல் சட்ட திருத்தம் 1951 வருஷம். இதுக்கு மட்டும் மந்த் டேட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் சட்ட திருத்தம் இல்லையா, அதனால ரொம்ப முக்கியம். சோ ஜூன் 18. சோ இதான் வந்து முதல் சட்ட திருத்தம் நடந்தது. என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 9வது அட்டவணைன்னு சொல்லி ஒரு அட்டவணையை உருவாக்கி இருப்பாரு. 9வது அட்டவணை அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணையை உருவாக்கி இருப்பாரு. அதே மாதிரி ரிசர்வேஷன் அப்படிங்கிற வார்த்தை, இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையை ஆர்டிகல்ஸ் சரத்துக்குள்ள என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சேர்த்திருப்பாரு. நீங்க சொல்லுங்க, 9வது அட்டவணையை வந்து முதல் அமெண்ட்மெண்ட்லயே ஒரு கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன இருந்துச்சு? இடஒதுக்கீடு இல்ல இத கேட்கல, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கிறேன். அதான் செஞ்சாரு முதல் சட்ட திருத்தத்துல. அவர் செஞ்சது என்ன அப்படின்னா 9வது அட்டவணையை உருவாக்குனாரு. ரீசன், அவ்வளவு அவசரமா 9வது அட்டவணையை புத்தகத்தை கையில் எடுத்தோடனே அதை உருவாக்க வேண்டிய அவசரம் என்ன இருக்குது? காரணம், நிறைய நிலங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலப்பிரபுதாரர்கள் சொல்லி அந்த ஜமீன்தாஸ் கையிலே இருக்கும். மக்கள் கிட்ட வந்து பாத்தோம்னா அடித்தட்டு மக்கள் கடைசி வரைக்கும் பாண்டட் லேபர்ஸாவே இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப நிலத்தை வந்து ஓன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அந்த நிலத்தை வந்து பிரிச்சு கொடுக்கணும், நில சீரமைப்பு வந்து செய்யணும். அப்படி செஞ்சோம்னா சொத்துரிமை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இந்த டைம்ல எல்லாம் என்ன இருக்கும்? சொத்துரிமைங்கிறது அடிப்படை உரிமைகள் கீழே இருக்கும். நான் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து அந்த சொத்தை வாங்கிட்டு அவங்களுடைய இடத்த வாங்குறேன்னு என்ன அர்த்தம்? அவங்க சொத்தை நான் வாங்குறேன்னு அர்த்தம். அப்ப டேரக்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 9வது அட்டவணைன்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கி என்ன பண்றாரு அப்படின்னா நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இதுல கொண்டு வந்து வச்சிருவாரு.
என்ன சொல்லுவாரு, 9வது அட்டவணையில நான் எதை கொண்டு வச்சாலும் அதை சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ எந்த கோர்ட்டு கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 9வது அட்டவணை சொல்லி ஒரு அட்டவணையை உருவாக்குவார். ஆரம்பத்தில் எத்தனை இருக்கும், 8 அட்டவணை தான் இருக்கும். 9வது அட்டவணை உருவாக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நிலங்களை பெரிய பெரிய ஆட்கள்ல இருந்து கையகப்படுத்தி அந்த மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். இன்னொன்னு இந்தியாவில வந்து அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருந்திருக்காது, சரியான முறையில கட்டமைப்பு வசதியில அந்த ரோடு ஃபெசிலிட்டி, இந்த ட்ரெயின் போறதுக்கான ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து என்ன படிக்கா இருந்திருக்காது. அதுக்கெல்லாம் வந்து ரோடு போடணும், இது பண்ணா போய் நான் ஃபாரின்ல இடம் வாங்க முடியும், இந்தியாவில ரோடு போடுறதுக்கு இந்தியாவில தானே வாங்க முடியும், யார்கிட்ட வாங்க முடியும், எல்லாம் நிலப்பிரபுதாரர்கள்ட்ட பெரிய பெரிய சமுதாயத்துல இருக்கு. சோ அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணணும், இடத்த வாங்கணும் இல்லையா. அப்ப வாங்கினா அவங்க எங்க போவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. காரணம் அந்த நேரத்துல சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளுக்கு கீழே இருந்துச்சு. எல்லாரும் கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா அப்ப கோர்ட் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு என்கிட்ட இடத்த பறிச்சிடும். அது பறிக்காம இருக்கணும் அப்படின்னா கோர்ட் அதுல கை வைக்காம இருக்கணும். அப்ப நான் 9வது அட்டவணைன்னு ஒரு அட்டவணை உருவாக்கி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த அட்டவணைக்குள்ள நான் எதை போட்டாலும் சரி, எதை கொண்டு வந்து வச்சாலும் சரி, நீ என்ன பண்ணக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி 9வது அட்டவணை சொல்லி ஒன்னு உருவாக்குறாரு. அடுத்து ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையை சேர்க்கிறாருன்னு சொல்லிட்டேன். சட்டத்துல சேர்த்திருக்காரு. என்ன சட்டம், எந்தெந்த சட்டங்கள்ல சேர்த்திருப்பாரு இடஒதுக்கீடுங்கிற வார்த்தைய, அடிப்படை உரிமைகள்ல இருந்திருக்கும், அந்த கிளாஸ்ல பாத்திருப்பீங்க. ஆர்டிகல் 15, 16. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது, மக்கள் கிட்ட வேறுபாடு பார்க்காதீங்கன்னு சொல்லுது. என்ன மாதிரி அடிப்படையில வேறுபாடு பார்க்க கூடாது, ரேஸ், காஸ்ட், ரீஜன், ரிலீஜியன் இப்படி எல்லாம் வச்சு என்ன பண்ணாது, மக்களை பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்றது ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னா சேம் திங், மக்களை வந்து பிரிச்சு பார்க்க கூடாது. வேலை வாய்ப்பு விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது, மக்கள்ல வந்து இந்த மாதிரி ரேஸ், காஸ்ட், ரீஜியன், ரிலீஜியன் சொல்லி மக்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுது. ஜென்ரலா பேசுறது 15. 16 என்ன சொல்லுதுன்னா எதன் அடிப்படையிலையும் வேலை வாய்ப்புல வந்து வித்தியாசத்தை பார்க்காதீங்கன்னு சொல்றது 16. இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து இடஒதுக்கீடுங்கிற வார்த்தை என்ன பண்றாரு அப்படின்னா முதல் அமெண்ட்மெண்ட் மூலமா சேர்க்கிறாரு. என்ன அப்படின்னா சமூக அடிப்படையில பின்தங்கி இருக்கிறவங்க மேல வரணும் அப்படின்னா இடஒதுக்கீடுங்கிற விஷயத்த என்ன பண்ணணும், கொடுத்தாகணும், செஞ்சாகணும். அப்பதான் வந்து மேல வந்து வர முடியும். அப்படி அவங்களை மேல கொண்டு வரதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா அந்த 15, 16 கீழே வந்து அப்போ இடஒதுக்கீடுங்கிற வார்த்தை அதுல இல்லாம இருந்திருக்கும். சோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய இது வந்து போய் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அந்த மாதிரியான கேசஸ்ல பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையை ஆர்டிகல் 15, 16 கீழே சேர்க்கிறாங்க. கிளியரா? முதல் அமெண்ட்மெண்ட், முதல் சட்ட திருத்தம் புரியுதா? யாரு பண்ணாங்க, ஜவஹர்லால் நேரு. எந்த வருஷம், 1951 மாசம் தேதி. முதல் அமெண்ட்மெண்ட்ங்கிறதால ரொம்ப முக்கியம், ஜூன் 18. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 9வது அட்டவணை, அதே மாதிரி ரிசர்வேஷனுக்கு வார்த்தை அறிவிப்பாங்க. இன்னொரு விஷயத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் ஒரு சட்டத்துக்கு கீழே எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து செஞ்சிருப்பாங்க. நான் இப்ப கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்டா எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்களோ அதை மட்டும் கொடுக்குறேன். 9வது அட்டவணைக்கு இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கீழே இது ரெண்டு தான் செஞ்சிருக்காங்களா அப்படின்னா மேற்கொண்டு நிறைய வேணாலும் செஞ்சிருந்திருக்கலாம். உங்களுக்கு இது ரெண்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம், அதை மட்டும் கொடுத்துருக்கேன். எல்லா அமெண்ட்மெண்ட்ஸுமே அப்படிதான்ப்பா. சோ 2வது அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா 7வது அமெண்ட்மெண்ட். 2வது என்னன்னா 7வது அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். வருஷத்தை பாத்துக்கோங்க, 1956வது வருஷம். 7வது அமெண்ட்மெண்ட் 1956வது வருஷம். செஞ்சது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நேரு. ஜெனரலா மேல ஹெட்டிங் போட்டேன் பிரைம் மினிஸ்டர் நேருன்னு, அவர் செஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ரெண்டாவதா பாக்குறது 7வது அமெண்ட்மெண்ட் 1956வது வருஷம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ கவர்னர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் இருக்காங்க, ஒரு மாநிலத்துக்கு ஹைகோர்ட் இருக்கு இல்லையா. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா, இந்த 7வது சட்டத்திட்டத்தின் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா 7வது சட்டத்திட்டம் 1956 இந்த வருஷத்துல போட்ட இந்த சட்டத்திட்டத்தின் மூலமா என்ன சொல்றாங்கன்னா ஒரே கவர்னர் 2-3 மாநிலங்களுக்கு என்னவா இருக்கலாம், கவர்னரா இருக்கலாம். அதே மாதிரி ஒரே ஹைகோர்ட்டை 2-3 மாநிலங்கள் கூட என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இருந்தாங்க இல்லையா, இருக்காங்க, பாண்டிச்சேரியில வந்து கவர்னரா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ அவங்க அங்கேயும் கவர்னர் போஸ்டிங் வகிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டிலையும் கவர்னர் போஸ்டிங் வைக்க முடியுமான்னு வைக்க முடியும். அப்படி ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் அந்த 7வது சட்டத்துக்கு. அவங்க இருக்காங்கன்னு நான் சொல்லல, அப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்றேன். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சேர்த்து ஒரே கவர்னர் அப்படின்னு சொல்லியும் போடலாம், இல்ல கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் சேர்த்து ஒரே கவர்னர் அப்படின்ற மாதிரி போடலாம். 2 மாநிலங்களுக்கு ஒரு கவர்னர், இல்ல 2-3 மாநிலங்களுக்கு ஒரு கவர்னர் அப்படிங்கிற கான்செப்ட எந்த சட்டத்திட்டம் கொண்டு வருது அப்படின்னா 7வது சட்டத்திட்டம் 1956. அதே மாதிரி டிஃபால்ட்டாவே போடுவாங்க, 2-3 மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரே கவர்னர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்டிங் வந்து போடுவாங்க. அப்படி போடலாம்னு சொல்றது 7வது அமெண்ட்மெண்ட், 7வது அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஹைகோர்ட் இருக்கு, சென்னை ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி என்ன பண்ணுது, சென்னை ஹைகோர்ட்டை தான் பயன்படுத்திக்கிறாங்க. லட்சத்தீவு எந்த ஹைகோர்ட்டை பயன்படுத்துறாங்க, கேரளா ஹைகோர்ட்டை பயன்படுத்துறாங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த ஹைகோர்ட்டை பயன்படுத்துறாங்க, பெங்கால், வெஸ்ட் பெங்காலுடைய ஹைகோர்ட் வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி இது வந்து யூனியன் டெரிட்டரி வச்சு பேசுறேன், பட் ஆனா 2 மாநிலங்களுக்கு ஒரு ஹைகோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கூட என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி கிடையாது, ஆனா சொல்றேன் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து சென்னை ஹைகோர்ட் தான், மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க. அதுதான் இந்த 7வது அமெண்ட்மெண்ட்ங்கிறது. 7வது அமெண்ட்மெண்ட் 1956 பண்ணது பிரைம் மினிஸ்டர் நேரு. புரியுதா? ஓகே.
அடுத்து 9வது சட்ட திருத்தம் 1960. இது எதை பத்தி பேசுது அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இருந்த பிரச்சனையை பத்தி பேசுது. வங்கதேசம் போட வேணா பங்களாதேஷ்னே வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பார்டர் இஷ்யூக்கான அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் தான் 9வது சட்ட திருத்தம் 1960. என்ன இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பர்டிகுலர் ரீஜியன், அது பேரு கேட்கிறேன் நான். பெருபாரி யூனியன். பெருபாரிங்கிறது அதான் கேஸே. கேஸ் வந்து 1960 தான் என்ன பண்ணும், கோர்ட்டுக்கு வந்து போகும், அதெல்லாம் பண்ணும். 1958 தான் நேருவுக்கும் அங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நூனுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அக்ரிமெண்ட் போட்டு பெருபாரிங்கிற ரீஜியனை வந்து என்ன பண்ணுவாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பிரிச்சு பங்களாதேஷுக்கு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க அந்த நேரு நூல் அக்ரிமெண்ட் மூலமா. அது எப்படி நீங்க பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும். கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸ் போகும். அப்போதான் என்ன பண்ணுவார் அப்படின்னா பார்லிமெண்ட்ல நேரு வந்து என்ன பண்ணுவாரு, இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவாரு. 9வது சட்ட திருத்தம் 1960 வருஷம். இந்த சட்ட திருத்தத்தை போட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நேரு நூன் அக்ரிமெண்ட் நாங்க போட்டோம் இல்லையா, அக்ரிமெண்ட் நானும் அந்த பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் இல்லையா, பெருபாரி யூனியன் அப்படிங்கிற பிளேஸ் வந்து அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் செல்லும் அப்படிங்கிறதுக்காக போட்டதுதான் இந்த அமெண்ட்மெண்ட். புரியுதா கிளியர்ல? நாங்க போட்ட அந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லும் அப்படின்னு சொல்றதுக்காக போட்ட சட்ட திருத்தம் தான் 9வது சட்ட திருத்தம் 1960. இது கேட்பாங்க. 1958 தான் நேருவுக்கும் நூனுக்கும் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போயிருக்கும். ரீஜியன் பேருன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பெருபாரி யூனியன். பெருபாரி யூனியன். கிளியர்? இப்ப நம்ம பார்த்த இது மூணும், அதாவது நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நேரு பண்ணதுல இந்த 3 அமெண்ட்மெண்ட்டும் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியம். கிளியர்ல? சோ அடுத்து இந்திரா காந்தி அவங்களோட பொண்ணு, அவங்க வந்து பண்ண அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அவர் பண்ண அமெண்ட்மெண்ட்ஸ்ல முக்கியமான 3 சொல்லியிருக்கேன். அந்த 3 கிளியர்ல, டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? சோ அடுத்து இந்திரா காந்தி அம்மா, இவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்த டைம்ல இவங்க நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல கொண்டு வந்தது 21வது சட்ட திருத்தம் 1967. வருஷம் ரொம்ப முக்கியம், அமெண்ட்மெண்ட்டுடைய நம்பர் ரொம்ப முக்கியம். 21வது சட்ட திருத்தம் 1967. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 8வது அட்டவணையில சிந்தி அப்படிங்கிற அந்த மொழியை என்ன பண்றாங்க அப்படின்னா அலுவலக மொழியா சேர்க்கிறாங்க. ஆல்ரெடி எத்தனை இருந்திருக்குன்னா ஒரு 14 மொழிங்கிறது ஏற்கனவே இருந்திருக்கும். 8வது அட்டவணை கீழே அலுவலக மொழிகள்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அலுவலக மொழிகள் சொல்லி ஒரு 14 மொழிகளை வச்சிருப்பாங்க. அதுல 15வதா சிந்தி அப்படிங்கக்கூடிய மொழியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள சேர்ப்பாங்க 8வது அட்டவணைக்குள்ள. எந்த அமெண்ட்மெண்ட்? 21வது அமெண்ட்மெண்ட் 1967 வருஷம். என்ன யார் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க? இந்திரா காந்தி அவங்க. கிளியர்ல? அதுல பெருசா ஞாபகம் வச்சுக்க எதுவும் இல்லை. அடுத்து 24வது சட்ட திருத்தம் 1971. 24வது சட்ட திருத்தம் 1971. இது என்ன சொல்லுது அப்படின்னா, பார்த்தோம்ல சட்ட திருத்த மசோதான்னு சொல்லி பிரசிடென்ட் கையில போனுச்சுன்னா அவர் என்ன பண்ணணும், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கையெழுத்து போடணும்னு பார்த்தோம் இல்லையா, அப்படி நீ எந்த கேள்வி கேட்காம கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சட்ட திருத்தம். புரியுதா? அந்த அந்த ப்ரொசீஜரை கொண்டு வந்ததே என்ன, யாருதான்? இந்திரா காந்தி. அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க, நான் என்ன சட்ட திருத்த மசோதான்னு உங்க டேபிளுக்கு நாங்க உன்னை கொண்டது வச்சோம்னா எந்த கேள்வியும் கேட்காம ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பாம டப்புனு அதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க, அதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அதுக்காக கொண்ட அந்த சட்ட திருத்தம் தான் 24வது சட்ட திருத்தம் 1971. சோ 24வது சட்ட திருத்தம் 1971க்கு அப்புறம் தான் பிரசிடென்ட்டுக்கு சட்டத்திருத்த மசோதால எந்த விதமான உரிமையும் கிடையாது, கொண்டு வந்து வச்சா கையெழுத்து போடுறது மட்டும்தான் வேலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் 24வது சட்ட திருத்தம் 1971க்கு அப்புறம் தான் வருது. இதை செஞ்சது யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. கிளியர்? ஓகே. அடுத்து 36வது சட்ட திருத்தம் 1975. சிக்கிம் அப்படிங்கிற ஒரு புது மாநிலத்தை உருவாக்குனது. அதுக்கு முன்னாடி இந்தியால இருந்திருக்கும், சிக்கிம்ங்கிறது ஒரு பகுதியா இருந்திருக்கும். அதை பிரிச்சு அதுக்கு ஒரு மாநில அந்தஸ்தை கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த சட்ட திருத்தம். 36வது சட்ட திருத்தம் 1975 சிக்கிம் அப்படிங்கிற ஒரு புது மாநிலத்தை உருவாக்குனது. கிளியர்? அடுத்து 42வது சட்ட திருத்தம் 1976. இது ஆக்சுவலி எமர்ஜென்சி பீரியட்ல வந்ததுப்பா. எமர்ஜென்சினா என்னங்கிறதையும் கிளாஸ்ல வந்து நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டேன், அதனால அதை பெருசா டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அது நீங்க திரும்ப பழைய கிளாஸஸ்ல எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் எமர்ஜென்சி அப்படிங்கிறது. 42வது சட்ட திருத்தம் 1976 அப்படிங்கிறது 1976வது வருஷம் 42வது சட்ட திருத்தம் இந்த எமர்ஜென்சி பீரியட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இதுல எக்கச்சக்கமான விஷயத்த செஞ்சிருப்பாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சட்ட திருத்தத்தை என்ன சொல்லுவாங்க, மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன சட்ட புத்தகம்னே சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்கச்சக்கமான சட்ட திருத்தத்தை ஒரே சட்ட திருத்தத்துல பண்ணிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன சட்ட புத்தகம் அப்படின்னே சொல்ற அளவுக்கு எக்கச்சக்கமான திருத்தங்களை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. பிரியாம்பிள் முகவுரையில 3 முக்கியமான வார்த்தையை சேர்த்திருக்காங்க. ஒன்னு செக்யூலரிசம், இன்னொன்னு சோசியலிஸ்ட்,
இன்னொன்னு என்னன்னா இன்டெகிரிட்டி. செக்யூலரிசம் அப்படின்னா என்னன்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை. அதே மாதிரி சோசியலிசம் அப்படின்னா சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தை, இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தையும் முகவுரையில சேர்த்தது இந்த 42வது சட்டத்திட்டம் 1976 கீழ தான். கிளியரா? யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி அவங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஒரிஜினல் சட்ட புத்தகத்தில் அடிப்படை கடமைகள்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்களாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து எக்கச்சக்கமான விஷயங்களை சேர்த்து பிரிச்சு எல்லாம் என்னென்னவோ பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள்னு சொல்லி ஒரு 10 விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு 11 இருக்கு. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே இந்த 42வது சட்டத்திட்டம் 1976 தான் கொண்டு வருது. இந்த அடிப்படை கடமைகளை சட்ட புத்தகத்துல எங்க வைக்கிறாங்க அப்படின்னா பகுதி 4A அதுல 51Aங்கிற ஆர்டிகிளுக்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு 10 இதை எழுதியிருப்பாங்க. 51Aங்கிறது ஆர்டிகிள் நம்பர். 51ஓட டிபிஎஸ்பி முடிஞ்சிருக்கும், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் முடிஞ்சிருக்கும். அடுத்து டிபிஎஸ்பிக்கு வந்து டிபிஎஸ்பினா பகுதி 4 அது முடிஞ்சிருக்கக்கூடிய ஆர்டிகல் எண்ணிக்கை என்ன நம்பர் என்ன அப்படின்னா 51 முடிஞ்சிருக்கும். அடிப்படை கடமைகள் பாத்தீங்கன்னா அதை எதுல சேர்த்திருப்பாங்க அப்படின்னா பகுதி 4A 51A இப்படி சேர்த்திருப்பாங்க. புரியுதா? இதுக்கு அடுத்து இது வந்திருக்கும். டிபிஎஸ்பில பகுதி 4 51 இருக்கும். அடிப்படை கடமைகள்ங்கிறது அடுத்ததே கொண்டு வந்திருப்பாங்க. பகுதி 4A 51A. இதுக்கு கீழே இந்த 51Aக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆர்டிகல்ஸ்க்கு மேல என்ன பண்ணிருப்பாங்க எழுதிருப்பாங்க. 51A ஸ்மால் லெட்டர் A, 51A ஸ்மால் லெட்டர் B அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி CDEF வந்து கடைசியா K வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இருக்கும். 51AB 51A 51AA 51AB 51AC 51AD அப்படின்னு சொல்லி K வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இத அடிப்படை கடமைகள்ங்கிற கான்செப்டே எந்த சட்டத்திட்டத்தின் மூலமா வந்திருக்கும் அப்படின்னா 42வது சட்டத்திட்டம் 1976 செஞ்சவங்க இந்திரா காந்தி. ஓகே, அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், நிர்வாக நடுவர்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்னா என்னன்னா அந்த IAS IPS IFS ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது கேசஸ், அவங்க மேல இருக்கக்கூடிய கேசஸ் பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அதை போய் கோர்ட்ல போய் தீர்வெல்லாம் காணாம இப்படி தனித்தனியா தீர்ப்பாயம் மாதிரி, ட்ரிபியூனல் அப்படின்னா தீர்ப்பாயம்னு சொல்லலாம், நடுவன் மன்றம்னு சொல்லலாம், இப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதுல வச்சே பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதுக்காக அவங்களுக்காக அந்த மாதிரி எக்ஸிகியூட்டிவ்ல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட்களுக்காக ஒரு தீர்ப்பாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 42வது சட்டத்திட்டம் 1976 உருவாக்கி இருப்பாங்க. இதோடைய பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி 14A அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் பகுதி 14A. இதுவும் 42வது சட்டத்திட்டம் 1976 தான். அடுத்து லோக்சபா. லோக்சபாவோட டேர்ம் எத்தனை, டேர்ம் பீரியட் எத்தனை? ஜெயிச்சு உள்ள போறாங்கல்ல மக்களவையில, எத்தனை வருஷம் உள்ள இருப்பாங்க? 5 வருஷம் இருப்பாங்க இல்லையா. இந்த 42வது சட்டத்திட்டம் 1976 அந்த 5 வருஷத்தை 6 வருஷமா மாத்திருப்பாங்க. புரியுதா? லோக்சபால இன்னைய தேதியில மக்களவையில ஜெயிச்சு உள்ள போறவங்க 5 வருஷம் வரைக்கும் உள்ள இருக்கலாம். அவங்க டேர்ம் வந்து என்னதுன்னா 5 வருஷம் தான். அதான் 6 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. யார் அப்படின்னா இந்திரா காந்தி அவங்க 42வது சட்டத்திட்டம் 1976. இப்போ அப்படி இருக்கான்னு கேட்டா இல்ல, மாத்திட்டாங்க. ஆனா அவங்க பண்ண சட்டத்திட்டத்துல இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். 5 வருஷம் இருந்த ஒரு விஷயத்த 6 வருஷமா மாத்திருக்காங்க. பொதுவா அந்த மாதிரியான இது வந்து என்ன அப்படின்னா ராஜ்யசபாக்கு தான் உள்ள போகக்கூடிய உறுப்பினருக்கு 6 வருஷம் வந்து உள்ள இருக்கிறதுக்கான கேரண்டி இருக்கு. லோக்சபால இருக்க உள்ள போகக்கூடிய ஆட்களுக்கு 5 வருஷம் தான் கேரண்டி. அந்த 5 வருஷத்தை ராஜ்யசபா மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க 6 வருஷம் சொல்லி இந்த சட்டத்திட்டத்தின் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இப்போ 5 வருஷம் தான் இருக்கு. அடுத்து ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு 5 முக்கியமான சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுப்பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. மாநில பட்டியல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு 5 விஷயத்தை என்ன பண்ணிருப்பாங்க பொதுப்பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. என்னன்றதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல, எத்தனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில பட்டியல இருக்கக்கூடிய ஒரு 5 முக்கியமான விஷயத்தை என்ன பண்ணிருப்பாங்க பொதுப்பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. யாரு? இந்திரா காந்தி. என்ன சட்டத்திட்டம்? 42வது சட்டத்திட்டம் 1976. மறுபடியும் சொல்றேன், எக்கச்சக்கமான விஷயத்த பண்ணிருப்பாங்க. அது ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன், சின்ன சட்ட புத்தகம்னு சொல்ற அளவுக்கே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. நான் சும்மா முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்திருக்கேன். இதுல 5ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? இல்ல. ஓகே, இப்போ இந்திரா காந்தி அவங்க பண்ணது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து மொரார்ஜி தேசாய் வர்றாரு. ஜனதாதள் பார்ட்டி மொரார்ஜி தேசாய் அவரோட பீரியட் பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய். அவர் கொண்டது 44வது சட்டத்திட்டம் 1978. இந்த 44வது சட்டத்திட்டம் 1978 இருக்கு இல்லையா, இதுல வந்து மோஸ்ட்லி அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்திரா காந்தி 42வது சட்டத்திட்டத்துல எக்கச்சக்கமா பண்ணி மினி கான்ஸ்டிடியூஷனை நான் உருவாக்கிடுறேன் அப்படிங்கிற ஒரு பேரோட இருக்காங்கல்ல, அந்த விஷயத்துல பல விஷயங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வர்றதுதான் இவர் 44வது சட்டத்துல பண்ணிருப்பாரு. அதாவது அவங்க செஞ்ச விஷயத்துல திரும்ப பேக் டு ஃபார்ம் பழையபடியே மாத்துறது. உதாரணத்துக்கு 6 வருஷத்துக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, லோக்சபால உள்ள போகக்கூடிய மெம்பர்ஸ்க்கு 6 வருஷம் உள்ள இருக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இல்லையா இந்திரா காந்தி 42வது சட்டத்திட்டத்துல. இவர் 44வது சட்டத்திட்டத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா பேக் டு ஃபார்ம். ஏற்கனவே 6 வருஷம் எல்லாம் கிடையாது, பழையபடியே 5 வருஷம் மட்டும்தான். ஜெயிச்சு உள்ள போறவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய கால எண்ணிக்கை என்னதான் 5 வருஷம் தான். டேர்ம் வந்து என்னதான் 5 வருஷம் தான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட
42வது சட்ட திருத்தத்துல பண்ண எல்லாத்தையும் திரும்ப பழையபடி மாத்துனது அந்த 44வது சட்ட திருத்தம் 1978. பண்ணது யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 6 வருஷம் அவங்க லோக்சபாவுடைய அந்த டேர்மை மாத்தி வச்சிருந்தாங்க இல்லையா, மக்களவையுடைய டேர்ம் அந்த கால அளவு வந்து 6 வருஷம் மாத்திருந்தாங்க இல்லையா, அது 5 வருஷத்துக்குன்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளுக்கு கீழே இருந்திருக்கும். ஆர்டிகல் 31 வந்து இருந்திருக்கும் சொத்துரிமை அப்படிங்கிற விஷயம். அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா 31 அப்படியே ரிப்பீல் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டுட்டு சொத்துரிமையை தூக்கி லீகல் ரைட் சாதாரண ஒரு சட்ட உரிமையா 300A அப்படிங்கிற ஆர்டிகல் கீழே கொண்டு வந்து வச்சிருவாரு. கிளியரா? அடிப்படை உரிமையில இருந்து சொத்துரிமை அப்படிங்கிற கான்செப்ட் அப்படியே தூக்கி கொண்டு வந்து எதுல வச்சிடறாரு அப்படின்னா லீகல் ரைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாதாரண உரிமையை என்ன பண்றாரு அப்படின்னா மாத்தி வச்சிருவாரு. ஆர்டிகல் நம்பர் பாத்துக்கோங்க, இருந்தது 31 கீழே இருந்திருக்கும். அடிப்படை உரிமைகளுக்கு கீழே 31ல என்ன இருந்திருக்கும்னா அந்த சொத்துரிமைங்கிறது இருந்திருக்கும். அது 300A அதுக்கு கீழே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கொண்டு வச்சிட்டாரு. இப்போ இணைய தேதியில சொத்துரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையான கிடையாது, அது சாதாரண ஒரு லீகல் ரைட் மட்டும்தான். அதை செஞ்சது வந்து 44வது சட்ட திருத்தம் 1978 செஞ்சவர் மொரார்ஜி தேசாய். கிளியர்? அடுத்து ராஜீவ் காந்தி, அவரோடதுல ஒண்ணுதான்ப்பா. அடுத்து ராஜீவ் காந்தி, இவங்களோடது பாருங்க 52வது சட்ட திருத்தம் 1985. இதுல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. 10வது அட்டவணை, 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தம் 1985வது வருஷம் செஞ்சது யார் அப்படின்னா ராஜீவ் காந்தி. இது ஏற்கனவே சொன்னேன், இது எதுக்காக அவசர அவசரமா அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாருன்னா இந்த டைம்ல தான் இவர் தான் புதுசா வந்து எலெக்ஷன் இதுக்குள்ள வந்திருப்பாரு பாலிடிக்ஸ்குள்ள. அப்பதான் ராஜீவ் காந்தி வந்து என்ட்ரா இருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் என்ன இருப்பாங்கன்னா அவங்க அம்மா வந்து காலமாயிருப்பாங்க. யார் அவங்க அம்மா? இந்திரா காந்தி. அவங்க அப்பதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சுட்டு இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து டைரக்டா உள்ள வராரு, எந்த வித அனுபவமும் இல்லாம டக்குன்னு டைரக்டா என்ன பண்றாரு ராஜீவ் காந்தி உள்ள வராரு. உள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்து நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த பார்ட்டிக்குள்ள ஜம்ப் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த பார்ட்டி விட்டு அங்க போறது, அங்கேயும் திரும்ப இங்க வருது அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடக்கூடாது, ஒரு என் கட்சி விட்டு அந்த கட்சியில ஆட்கள் தாவிடக்கூடாது அப்படிங்கறத யோசிச்சு என்ன பண்ணுவாருன்னா கட்சி தாவல் தடை சட்டம் சொல்லி வந்த உடனே அடுத்த வருஷத்துலேயே கொண்டு வந்துருவாரு. 52வது சட்ட திருத்தம் 1980 ரொம்ப 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 முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். இதுல வந்து எந்த அட்டவணையில இருந்து உருவாக்கி இருப்பாரு அப்படின்னா 10வது அட்டவணை. 10வது அட்டவணை கீழே இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா ராஜீவ் காந்தி. இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி நம்ம நிறைய விஷயம் வந்து நிறைய ஏற்கனவே பேசிட்டோம். அதனால அதை போய் டிஸ்கஸ் பண்ண வேணாம், தெரியும்ல கட்சி தாவல் தடை சட்டம்னா என்னன்னு. ஓகே, அடுத்து 61வது சட்ட திருத்தம் 1988 ஓட்டிங் ஏஜ் 21ல இருந்து 18க்கு குறைக்கிறாங்க. 61வது சட்ட திருத்தம் 1988 ஓட்டிங் ஏஜ் 21ல இருந்து 18 குறைக்கிறாங்க. அப்ப 1987 வரைக்கும் எனக்கு ஓட்டு போடுற வயசு என்ன 21 இருந்திருக்கணும், அப்படின்னு தான் நான் ஓட்டு போட முடியும். நான் இன்னைய தேதியில 18 வயசு இருந்தாலே போதும். அப்ப ஓட்டிங் ஏஜ் வந்து 21ல இருந்து 18க்கு குறைச்ச சட்ட திருத்தம் என்னன்னா 61வது சட்ட திருத்தம் 1988 செஞ்சது யாரு அப்படின்னா ராஜீவ் காந்தி. எதுக்காக பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த டைம்ல யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுத்திருப்பாரு. 18 வயசுக்கிட்ட அந்த ரீஜன் வந்து அந்த ஏஜ் லிமிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயத்த பார்த்து செஞ்சிருப்பாரு. சோ அடுத்த எலெக்ஷன் வரும்போது வயசை குறைச்சாதானே இவங்களும் ஓட்டு போட முடியும். சோ அதனால என்ன பண்ணுவாங்க குறைப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த எலெக்ஷன்ல தோத்தும் போயிடுவார். அதுக்கு அவ்வளவு செய்யறது எதுக்காக அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக. பட் ஆனா அதுல வந்து அவரால் ஜெயிக்க முடியாம போயிடும். சோ 61வது சட்ட திருத்தம் 1988 ஓட்டிங் ஏஜ் 21ல இருந்து 18 குறைச்சது யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ராஜீவ் காந்தி. அடுத்து 65வது சட்ட திருத்தம் 1990 நேஷனல் கமிஷன் ஃபார் SC/ST சொல்லி இந்த பிரிவினருக்காக ஒரு தேசிய அளவுல ஒரு ஆணையம் அமைச்சது 65வது சட்ட திருத்தம் 1990. என்ன ஆர்டிகல்னு தெரியுமா யாருக்காதும்? ஆர்டிகல் நம்பர் சரத்து என்னன்னு கேக்குறேன். தேசிய ஆணையம் அமைச்சிட்டாங்க, அதை அமைக்க சொல்லி உருவாக்கின, அதாவது இது உருவாக்கணும் அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் என்னன்னா 65வது சட்ட திருத்தம் 1990. செஞ்சவர் யாரு அப்படின்னா ராஜீவ் காந்தி. நான் என்ன கேக்குறேன், இப்படி உருவாக்கிட்டாங்க, இதுக்கு சட்ட புத்தகத்துல ஒரு இடம் கொடுக்கணும்ல, அப்ப அதுக்கு ஒரு ஆர்டிகல் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஆர்டிகல் நம்பர் என்னன்னு தெரியுமான்னு கேக்குறேன். தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 338. சோ ஆர்டிகல் 338 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி SC/ST அந்த பீப்புளுக்காக ஒரு தேசிய அளவுல ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சட்ட திருத்தம் 65வது சட்ட திருத்தம் 1990 யாரு பண்ணாங்க? ராஜீவ் காந்தி. கிளியர்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. SC/ST இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து 338 அப்படிங்கிற அந்த ஆர்டிகல் கீழே ரெண்டு பேருக்கு சேர்த்தாப்புல ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருப்பாங்க. ஏன்னா இது பின்னாடி பிரிய போகுது, அதனால அதை இப்ப வந்து நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க. SC/ST ரெண்டு பேரையும் சேர்த்து 338வது ஆர்டிகலுக்கு கீழே இந்த 65வது சட்ட திருத்தம் 1990 ராஜீவ் காந்தி வந்து உருவாக்கியிருக்காரு. கிளியரா? அடுத்து 69வது சட்ட திருத்தம் 1991 டெல்லிக்கு NCT அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க. டெல்லிங்கிறது ஏற்கனவே யூனியன் டெரிட்டரியா இருக்கும், இந்தியாவுடைய கேபிட்டலாவும் இருக்கும். அதுக்கு என்ன ஒரு பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பேர் கொடுக்குறாங்க.
நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி NCT அப்படிங்கிற அதிகாரம் வந்து டெல்லிக்கு கொடுத்த அந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா 69வது சட்ட திருத்தம் 1991. யாரு செஞ்சாங்க? ராஜீவ் காந்தி. எதுக்காக டெல்லிக்கு அப்படி ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பொல்யூஷன் ரிலேட்டடா ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அது பேசினா பேசிட்டே இருக்கலாம், எக்கச்சக்கமான ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. சோ அதை வேறனா ஒரு ஜெனரலா தனியா கிளாஸ்ல கூட போட்டுக்கலாம். இப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம். டெல்லிக்கு NCT அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை கொடுத்த சட்ட திருத்தம் என்னன்னு மட்டும் பாருங்க. 61வது சட்ட திருத்தம் 1991. செஞ்சது யாரு அப்படின்னா ராஜீவ் காந்தி. கிளியர்? அடுத்த பிரைம் மினிஸ்டர் வந்துட்டோம், நரசிம்ம ராவ். ஃபர்ஸ்ட் யார பார்த்தோம்? நேரு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பார்த்தோம். இந்திரா காந்திக்கு அப்புறம் மொரார்ஜி தேசாய் பார்த்தோம். மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் ராஜீவ் காந்தி பார்த்திருக்கோம் இல்லையா? அடுத்து பாக்குறது யார் அப்படின்னா நரசிம்ம ராவ். அவருடைய இதுல பண்ண முக்கியமான சட்ட திருத்தங்கள் 71வது சட்ட திருத்தம் 1992. இதுல 8வது அட்டவணை கீழே வந்து ஆல்ரெடி 14 இருந்துச்சு. 15வதா என்ன கொண்டு வந்தாங்க? சிந்தி அப்படிங்கிற மொழி வந்து கொண்டு வந்தாங்க. யாரு கொண்டு வந்தாங்க? இந்திரா காந்தி அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப நரசிம்மராவ் என்ன பண்ணிருக்காரு? 1, 2, 3, 16, 17, 18 இது 3 என்ன பண்றாரு அப்படின்னா சேர்க்கிறாரு. என்ன லாங்குவேஜ் பேரு? கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இந்த 3 லாங்குவேஜையும் 71வது சட்ட திருத்தம் 1992 நரசிம்மராவ் என்ன பண்றாரு? 8வது அட்டவணை கீழே கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஆல்ரெடி 14 இருந்துச்சு. 15வதா சிந்திங்கிற மொழியை இந்திரா காந்தி வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி அப்படிங்கிற இந்த 3 லாங்குவேஜையும் நரசிம்மராவ் 71வது சட்ட திருத்தம் 1992 கீழே என்ன பண்றாரு அப்படின்னா 8வது அட்டவணையில சேர்க்கிறாரு. கிளியர்? அடுத்து இது ரெண்டையும் சேர்த்தாப்புல பாத்துக்கோங்க. 73வது சட்ட திருத்தம் 1992, 74வது சட்ட திருத்தம் 1992. இது ரெண்டையும் கொண்டு வந்தது ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம். 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம். இது ரெண்டும் இது செஞ்சது யார் அப்படின்னா நரசிம்மராவ். 73வது சட்ட திருத்தம் 1992 அப்படின்னா பஞ்சாயத்துங்கிற ஒரு அட்டவணை வந்து உருவாக்கும். பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு போர்டு உருவாக்குது. 74வது சட்ட திருத்தம் 1992 அப்படிங்கிறது முனிசிபாலிட்டிங்கிற ஒரு போர்டை வந்து உருவாக்குது. புரியுதா? இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம். நம்பர் மட்டும் வேற, வருஷம் ஒண்ணுதான், பிரைம் மினிஸ்டர் ஒண்ணுதான், சட்டத்திட்டத்துடைய நம்பர் மட்டும் வேற. 73வது சட்டத்திட்டம் 1992 முதல்ல கிராமம், அதனால பஞ்சாயத்து. அடுத்து நகரங்கள்லாம் வருது, அது முனிசிபாலிட்டி. 74வது சட்டத்திட்டம் 1992 நரசிம்மராவ் முனிசிபாலிட்டி. இதை எது கீழே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா பகுதி 9, இது பகுதி 9A. என்ன அட்டவணைன்னு தெரியுமா யாருக்காதும்? அட்டவணை எந்த அட்டவணையில கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? இது அட்டவணை 11. பஞ்சாயத்துங்கிறது அட்டவணை 11, முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது அட்டவணை 12. கிளியரா? பகுதி பாத்துக்கோங்க. பகுதி வந்து பஞ்சாயத்துங்கிறது 9, இந்த முனிசிபாலிட்டிங்கிறது 9A. பஞ்சாயத்துங்கிறது 73வது சட்ட திருத்தம் 1992 நரசிம்மராவ். முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது 74வது சட்ட திருத்தம் 1992 நரசிம்மராவ். எந்த பகுதியில? பஞ்சாயத்தை 9லயும் முனிசிபாலிட்டி 9A வைக்கிறாரு. அதே மாதிரி பஞ்சாயத்துக்கான அட்டவணை எண் வந்து 11, முனிசிபாலிட்டிக்கான அட்டவணை எண் 12. அதாவது டவுட், ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம்ப்பா, நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யாரு பிரைம் மினிஸ்டர்ங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து அவர் கொண்டு வந்த அடுத்த சட்ட திருத்தம் 76வது சட்ட திருத்தம் 1994. இதுல என்னன்னா 69% வந்து ஏற்கனவே இடஒதுக்கீடுங்கிற வார்த்தை வந்து அந்த சட்ட புத்தகத்துல வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி 1வது சட்ட திருத்தம் போட்டாரு இல்லையா? யாரு? நேரு. அதுலதான் என்ன பண்ணாரு? இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையை ஆர்டிகல் 15லயும் 16லயும் கொண்டு போய் சேர்த்தாருல. அது எல்லாத்துக்கும் முன்னாடியே தமிழ்நாடு மட்டும், இந்தியாவில தமிழ்நாடுங்கிற நம்ம ரீஜியன் மட்டும் 69% ரிசர்வேஷன் ஆல்ரெடி வச்சிருந்திருப்பாங்க. ஏற்கனவே என்ன பண்ணிருப்பாங்க? ரிசர்வேஷன் விஷயம் 69 இல்ல, பெர்சன்டேஜ் இல்ல, அப்ப அந்த டைம்ல இருக்காது, லேட்டரா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் ஆனா அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற விஷயம் மத்த எந்த பகுதியில இருக்காது இந்தியால, நம்ம மட்டும் தான் என்ன பண்ணிருப்போம்? அதை வச்சிருந்திருப்போம். அயோத்திதாச பண்டிதர் ஆரம்பிக்கும் இந்த ஸ்டோரி, இந்த ரிசர்வேஷன் ஸ்டோரின்னு சொல்லி அது தனியாவே என்ன பண்ணிருக்கேன்னா கிளாஸ்ல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க திரும்ப அதை எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தமிழ்நாடு ரிசர்வேஷனும் தனியா எழுதிருப்பேன். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறாங்கிறதையும் தனியா எழுதிருப்பேன். சோ அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா தனியா போய் எடுத்து பாத்துக்கோங்க. சோ அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி, அதாவது இந்திய அளவுல வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இருந்திருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா 69% வந்து வந்திருக்கும். ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸ்ல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அந்த ரிசர்வேஷன் வந்து மாநிலங்கள் கொடுக்கலாம். ஏன்னா 15-16 கீழ ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையை வந்து நேரு சேர்த்துட்டாரு. அதனால இடஒதுக்கீடு வந்து நீங்க என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். ஆனா அது எதை தாண்டக்கூடாதுன்னா 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம அந்த டைம்ல 69% ரிசர்வேஷன் ஆல்ரெடி என்ன பண்ணிருப்போம்? கையில வச்சுட்டு இருந்திருப்போம். இப்போ இது போயிடுமோ அப்படின்ற பயம் வந்து எல்லாருக்கும் வரும். அந்த டைம்ல தமிழ்நாட்டுல யார் சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க அப்படின்னா, இயர் பாருங்க, யாருன்னு சொல்ல முடியுமா? 1994 ஏடிஎம்கே ஜெயலலிதா. அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து சீஃப் மினிஸ்டர் வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அந்த 69% ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதை காப்பாத்தணுங்கிறதுக்காக நரசிம்மராவ் போய் பார்ப்பாங்க. அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தமிழ்நாடு ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்க அந்த 69% ரிசர்வேஷன் நான் என்ன பண்றேன்? 9வது அட்டவணை கீழே கொண்டு போய் வைக்கிறேன். 9வது அட்டவணை கீழே கொண்டு போய் வச்சுட்டா என்ன பண்ண முடியாது?
கோர்ட் கேள்வி கேட்க முடியாது. இன்னைய தேதியில கேள்வி கேட்க முடியும், அந்த டைம்ல கேள்வி கேட்க முடியாது. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த 69% ரிசர்வேஷன் அப்படிங்கறத நரசிம்மராவ் என்ன பண்ணுவாரு, 76வது சட்ட திருத்தம் 1994 அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு சட்ட திருத்தமே பண்ணி, தமிழ்நாட்டுக்காக ஒரு சட்ட திருத்தம் பண்ணி அதை என்ன பண்ணுவாரு, அந்த 69% ரிசர்வேஷன் 9வது அட்டவணை கீழ கொண்டு போய் வச்சிருவாரு. கிளியரா? இங்கேருந்து யாரு போய் நரசிம்மராவை பார்த்தாங்கன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவங்க போய் பார்த்திருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, அவங்க தான் போய் பார்த்திருப்பாங்க. அதை கொண்டு வந்து வச்சது அதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண அந்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நரசிம்மராவ். என்ன சட்டத்திட்டம்னு பாத்தீங்கன்னா 76வது சட்டத்திட்டம் 1994. கிளியர்? ஓகே. அடுத்து வாஜ்பாய். வாஜ்பாய் என்ன பார்ட்டி? பிஜேபி. பாஜக பார்ட்டி, பிஜேபி. சோ 86வது சட்ட திருத்தம் 2002. இந்த 86வது சட்ட திருத்தம் 2002 இதுக்கு கீழே ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 51AK இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது? யாருக்கா தெரியுமா? ஆர்டிகல் 21A 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், அரசாங்கம் கட்டாயம் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 21A. இந்த ஆர்டிகல் 21A கொண்டு வந்து வச்சது யார் அப்படின்னா வாஜ்பாய். 86வது சட்ட திருத்தம் 2002. அடுத்து ஆர்டிகல் 45 என்ன சொல்லுது? 45 முதல்ல என்ன? டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், பிறந்ததுல இருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிறந்ததுல இருந்து 6 வயசு ஆகுற வரைக்கும் குழந்தைங்களுக்கு இயர்லி சைல்ட்ஹுட் கேர்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது குழந்தை பராமரிப்பு பாதுகாப்புன்னு சொல்லி பிறந்ததுல இருந்து ஒரு 6 வயசு வர்ற வரைக்கும் அதை பாதுகாக்கணும், எல்லாமே பண்ணணும் அந்த குழந்தைக்குன்னு சொல்லி அது எல்லாத்தையும் அரசாங்கம் என்ன பண்ணணும், உறுதி பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஆர்டிகல் 45. கிளியரா? அடுத்து இது 51A என்னன்னா அதே 6ல இருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவோட அது கார்டியன்ஸ் அவங்களுடைய கடமைகளை பத்தி பேசுது. அப்பா அம்மாவுக்கு பிறந்த அவங்களுடைய குழந்தையா இருக்கலாம், இல்ல அப்பா அம்மா இல்லாம ஏதாவது ஒரு கார்டியனோட பாதுகாப்புல வந்து வளரக்கூடிய குழந்தையா இருக்கலாம். அந்த குழந்தை 6ல இருந்து 14 வயசு ரீச் பண்றதுக்குள்ள அதுக்கு உண்டான எஜுகேஷன் என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறதுதான் 51AK. கிட்டத்தட்ட எல்லாமே எஜுகேஷன் தான். இது 6ல இருந்து 14. இது என்னன்னா 1ல இருந்து 6 வயசு வரைக்கும், 1ல இருந்து 6 வயசு வரைக்கும் உள்ளது. அந்த நம்பர்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 45ங்கிறது டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இந்த 51AK அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமைகள். 3 விஷயத்திலையும் சட்டத்திட்டம் பண்ணிருக்காரு. 3மே என்னதான், குழந்தைங்க படிப்பு பத்தி பேசுறது, குழந்தைங்களை பத்தி பேசுறதுதான். இந்த அடிப்படை உரிமைகள் அவர் கொண்டு வந்து சேஞ்ச் என்னன்னா 6ல இருந்து 14 வயசுக்கு உட்பட்ட அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், படிப்பு அப்படிங்கிற விஷயத்த அரசாங்கம் கட்டாயம் கொடுக்கணும். 45 என்ன சொல்லுது அப்படின்னா 1 வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பராமரிப்பையும் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றது 45. 51AK அடிப்படை கடமை என்ன அப்படின்னா பேரண்ட்ஸா இருக்கலாம், கார்டியன்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க குழந்தைங்க வந்து உங்ககிட்ட இருக்காங்க, அவங்க வந்து 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள அந்த குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பை வந்து கொடுங்க, வேலையெல்லாம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா அது வந்து ஒரு மக்களுடைய அடிப்படை கடமை அப்படிங்கிற விஷயத்துல உடனே என்ன பண்ணிருப்பாரு, செய்திருப்பாரு. இந்த 3 விஷயத்தையும் செஞ்சது யார் அப்படின்னா வாஜ்பாய். என்ன சட்டத்திட்டம்? 86வது சட்டத்திட்டம் 2002. கிளியர்? அடுத்து 89வது சட்டத்திட்டம் 2003. இது என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்டி அப்படிங்கிற இந்த மக்களுக்கான தேசிய ஆணையம். இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம்ல, எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கான தேசிய ஆணையம்னு சொல்லி, அதை யார் செஞ்சா? ராஜீவ் காந்தி செஞ்சிருப்பாரா? எஸ்சி எஸ்டி மக்களுக்கான தேசிய ஆணையம்னு சொல்லி செஞ்சிருப்பாரு. அது என்ன ஆர்டிகிளுக்கு கீழே கொண்டு வந்தாரு? 338க்கு கீழே எஸ்சி எஸ்டின்னு சொல்லி இந்த 2 கேட்டகரிக்காகவும் சேர்த்து ஒரு தேசிய ஆணையத்தை ராஜீவ் காந்தி அமைச்சிருப்பாரு. வாஜ்பாய் என்ன பண்றாரு அப்படின்னா எஸ்சிக்கு வந்து 338 ஆர்டிகிள் கீழே தேசிய ஆணையம் அமைச்சது அப்படியே இருக்கட்டும், ஆனா இங்க எஸ்டின்னு சொல்லி ஒரு கேட்டகரி அடிஷனலா ஆட் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு தனியா ஒரு தேசிய ஆணையத்தை அமைங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தேசிய ஆணையத்தை, எஸ்டிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும் ஒரு தேசிய ஆணையத்தை அமைச்சது 89வது சட்டத்திட்டம் 2003. செஞ்சது யார் அப்படின்னா வாஜ்பாய். அதுக்கான ஆர்டிகல் என்னன்னா 338A. பாத்துக்கோங்க, ராஜீவ் காந்தி செய்யும் போது எஸ்சி எஸ்டின்னு சேர்த்து 338 அப்படிங்கிற ஆர்டிகல் கீழே கொண்டு வந்தாரு. வாஜ்பாய் அதை கம்யூனிட்டியை பிரிச்சுட்டாரு, எஸ்சிக்கு தனியா இருக்கட்டும், எஸ்டிக்கு தனியா இருக்கட்டும். ஆல்ரெடி 338ங்கிற ஆர்டிகலுக்கு கீழே தேசிய ஆணையம் அமைச்சிருக்கீங்கல்ல, அது எஸ்சி பீப்புளுக்காக இருக்கட்டும். எஸ்டி மக்களுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா புதுசா ஒரு இந்த தேசிய ஆணையம் அப்படிங்கறது அமைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டத்திட்டத்தை பண்றாரு. 89வது சட்டத்திட்டம் 2003. இதுக்கு கீழே எஸ்டி மக்களுக்கான புது தேசிய ஆணையத்தை வந்து என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. என்ன ஆர்டிகலுக்கு கீழே? 338A அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பிரிச்சு எழுதுறாரு. கிளியரா இருக்கா? அடுத்து 91வது சட்டத்திட்டம் 2003. இதுவும் எல்லாமே என்னதான், வாஜ்பாய் பீரியட்ல வந்ததுதான். 91வது சட்டத்திட்டம் 2003. மொத்தமா மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை என்னவா இருக்க கூடாது அப்படின்னா 15% வந்து கூடக்கூடாது, 15% தாண்டக்கூடாது. லோக்சபாலையும், அதாவது என்னன்னா மக்களவையிலையும், சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களையும் மந்திரிகளோட எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
மந்திரிகள்னா யாருங்கிறதுல கிளியரா இருக்கீங்கல்ல? வந்தோடனே அந்த இதுலயே சொன்னேன் யாரு மந்திரிகள் அப்படிங்கறத சொன்ன தெளிவா. சோ மந்திரிகள் அப்படிங்கிற விஷயத்துல என்ன பண்ணிருங்க, கிளியரா இருப்பீங்க. அந்த மந்திரிகளோட எண்ணிக்கை டோட்டல் மெம்பர்ஷிப்ல 15% தாண்டக்கூடாதுன்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, லோக்சபா, இன்னொரு பக்கம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள், சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய லோக்சபா, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது. மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை 15% என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது. லோக்சபால எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 543 பேர் இருக்காங்க. சட்டமன்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சட்டமன்றத்திலேயே எண்ணிக்கை வந்து மாறுபடும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடுன்னு எடுக்கிறேன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல மொத்தம் 234 பேர் இருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுடைய லோக்சபால மினிஸ்டர்ஸ் சொல்லி வச்சிருப்பீங்க. மினிஸ்டர்ஸ்னா யாரு? எத்தனை துறை இருக்கோ அந்த துறைக்கு யாரெல்லாம் ஹெட்டா இருக்காங்க, துறைகளுக்கு ஹெட்டா இருக்கக்கூடிய ஆட்களை தான் என்ன சொல்லுவேன், மினிஸ்டர்ஸ் சொல்லுவேன். அவங்களோட எண்ணிக்கை தான் எனக்கு என்ன தாண்டக்கூடாது, 15% தாண்டக்கூடாது. டோட்டலா கம்பேர் பண்ணும்போது டோட்டலா லோக்சபால 543 பேர் இருக்காங்க. இந்த 543 பேர்ல 15% அப்படின்னா எத்தனை பேர்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன், 234 பேர் இருக்காங்கன்னா இதுல 15% அப்படிங்கிறது எத்தனை பேருங்கிறது கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த அளவை தாண்டி நீங்க என்ன பண்ணக்கூடாது, மினிஸ்டர்ஸ் வச்சுக்க கூடாது. புரியுதா? மினிஸ்டர்ஸ்னா யாருன்றது புரியுதுல உங்களுக்கு? சோ அந்த மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை எவ்வளவுதான் இருக்கணும், டோட்டல் மெம்பர்ஷிப்ல 15% இருக்கணும். எந்த ரெண்டு இடத்துல? லோக்சபாலையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள்லையும். புரியுதா? அவ்வளவுதான். அதுதான் 91வது அமெண்ட்மெண்ட் 2003 செஞ்சது யாரு? வாஜ்பாய். சோ அடுத்து 92வது சட்ட திருத்தம் 2003. போடோ, டொங்கிரி, மைத்திலி, சந்தாலி இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. எதுல சேர்த்திருப்பாங்க? 8வது அட்டவணை, அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய 8வது அட்டவணையில இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் சேர்க்கிறாங்க. போடோ, டொங்கிரி, மைதிலி, சந்தாலி. ஏற்கனவே சிந்தின்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு 3 லாங்குவேஜ் பார்த்தோம், இப்போ திரும்ப ஒரு 4 லாங்குவேஜ். இந்த 4 லாங்குவேஜ் யார் சேர்க்கிறாங்க அப்படின்னா வாஜ்பாய் சேர்க்கிறாரு. எந்த வருஷம்? 92வது சட்ட திருத்தம் 2003. கிளியர்? அடுத்து 96வது சட்ட திருத்தம் 2011. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரியா அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ் வந்து என்னன்னா ஆல்ரெடி 8வது அட்டவணையில இருக்கும். அதுக்கு பேரை மட்டும் என்ன பண்றாருன்னா சேஞ்ச் பண்றாரு. ஒரியான்னு இல்லாம ஒடியான்னு சொல்லி மாத்துறாங்க. இப்போ அந்த ஒடிசாவை சேர்ந்தக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழிக்கு என்ன பேரு? ஒடியா. அதை மாத்தின சட்ட திருத்தம், அந்த பேரை மட்டும் சேஞ்ச் பண்ண அந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா 96வது சட்ட திருத்தம் 2011. கிளியர்? செஞ்சது யாரு? வாஜ்பாய். ஓகே, இப்போ வாஜ்பாயோடது பார்த்துட்டோம். எக்கச்சக்கமா பண்ணியிருக்காருப்பா, இதுல டவுட் எல்லாம் எதுவும் இல்லைல்ல? கிளியர்ல? அடுத்து மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் அவர் பண்ணதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா 97வது சட்ட திருத்தம் 2011 43B அப்படிங்கிற விஷயத்தை சேர்க்கிறாரு. வாட் இஸ் 43B? முதல்ல அது எது கீழே வரும்னு சொல்லுங்க, அப்புறம் அதுக்குள்ள என்ன இருக்கு நம்ம பார்க்கலாம். 43 ஆர்டிகிள் நம்பர் எது கீழே வரும்? டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறதுல வரும். அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ல 3 கான்செப்ட் பார்த்தோம். ஒன்னு சோசியலிஸ்ட் பிரின்சிபல், அதே மாதிரி காந்தியன் பிரின்சிபல், லிபரல் இன்டெலெக்சுவல் சொல்லி பிரின்சிபல் பார்த்தோம், பார்த்திருப்போம். அதாவது சமத்துவ நெறிகள், காந்திய நெறிகள், அதே மாதிரி லிபரல் இன்டெலெக்சுவல்னா என்ன, என்ன தமிழ் என்ன? தாராளமயமாக்க நெறிகள்னு சொல்லி வரும். தாராளமயமாக்க நெறிகள்னு சொல்லி வரும். சோ இது என்ன அப்படின்னா மொத்தம் 3, சோசியலிஸ்ட், காந்தியன், லிபரல் பிரின்சிபல். இப்ப இவர் சேர்த்தது என்ன அப்படின்னா 43B. இந்த சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்லையும் 43ன்னு ஒண்ணு இருக்கும், 43Aன்னு ஒண்ணு இருக்கும். காந்தியன் பிரின்சிபல்ல 43ன்னு ஒண்ணு இருக்கும், 43Bன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். 40 இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒர்க்கர்ஸ் பத்தி பேசுறதா தான் இருக்கும். 43 என்ன சொல்லும் அப்படின்னா 43 என்ன சொல்லும் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் இல்லப்பா, சோசியலிஸ்டிக்ல எழுதியிருக்கேன், சமத்துவ நெறிகள் எழுதியிருக்கேன். சமத்துவ நெறிகள்ல 43 43Aன்னு இருக்கும். காந்தியன் பிரின்சிபல்ல 43 43Bன்னு ஒண்ணு இருக்கும். 43A சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ல 43ன்றது எதை பத்தி பேசும் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அடிப்படை தேவைகள்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஒரு டீசென்டான வாழ்க்கையை அவங்க வாழ்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றது 43. 43A என்ன சொல்லணும்னா அதே ஒர்க்கர்ஸை வந்து என்ன பண்ணுங்க, நிர்வாக வேலைகள்ல வந்து ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்றது 43A. இப்ப அப்படியே காந்தியன் பிரின்சிபல்ல வந்தீங்கன்னா 43 என்ன சொல்லணும், அதான் நீங்க சொன்ன குடிசை தொழில். குடிசை தொழில வந்து என்ன பண்ணணும், கிராமங்கள்ல ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்றது 43. அப்ப 43B என்ன? கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கங்கள். அதை என்ன பண்ணணும், உருவாக்கணும், நிறைய ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றது 43B. இந்த 43B தான்
மன்மோகன் சிங் 97, 2011 97வது சட்ட திருத்தம் 2011 கீழே இந்த 43B தான் என்ன பண்ணிருப்பாரு, அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்குள்ள சேர்த்திருப்பாரு. எங்க கொண்டே வச்சிருக்காருன்னு தெரியுதா? காந்தியன் பிரின்சிபல் கீழே டிபிஎஸ்பில என்ன பண்ணிருக்காரு, கொண்டு வந்து வச்சிருக்காரு. கிளியர்? அடுத்து இதெல்லாம் பார்க்கக்கூடியதுல ரீசெண்டா பார்க்க போறது, அடுத்து பாக்குறதெல்லாம் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. போலாமா? 99வது சட்ட திருத்தம் 2014. இப்ப இனிமே பார்க்க போறது எல்லாமே இவர் பண்ணதுதான், நரேந்திர மோடி. இவர் தான் வந்து இப்ப கடைசியா நம்ம பார்க்க போற பிரைம் மினிஸ்டர். இவர் பண்ணதுதான் 99வது சட்ட திருத்தம் 2014. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு கொலிஜியம் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி பின்பற்றிட்டு வந்திருப்பாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்துதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் தான், நீதித்துறையை சேர்ந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்துதான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்களை சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்ல ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்ல இருந்து, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா அங்க வேலை பார்க்கக்கூடிய சின்ன சின்ன ஊழியர்கள் வரைக்கும் நீதித்துறை கீழே யாரு போயிட்டாங்க அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் சூஸ் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு கொலிஜியம் அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க. அதுதான் காலங்காலமா இருந்திருக்கும். அதுல நிறைய கேசஸ் எல்லாம் வரும். பின்னாடி வரக்கூடிய சுப்ரீம் கோர்ட் எல்லாம் படிக்கும் போது நீங்க பாக்கலாம் கேசஸ் எல்லாம். முதல் ஜட்ஜஸ் கேஸ், 2வது ஜட்ஜ் கேஸ், 3வது ஜட்ஜஸ் கேஸ் சொல்லி நிறைய கேசஸ் எல்லாம் என்ன பண்ணா நிறைய வரும். சோ அதன் அடிப்படையில ஆரம்பத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, கொலிஜியம் அடிப்படையில தான் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள் வந்து இருந்திருக்கும். மோடி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொலிஜியம் அடிப்படையில எதுக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்களே நானே தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆணை அமைப்பார். ஏன்னா நான் ஒரு 10 பேரை வச்சு என்ன பண்றேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் ஆரம்பிச்சு சீஃப் ஜஸ்டிஸ்ல ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன பண்றேன், நானே சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணுவாரு, உருவாக்குவாரு. இந்த 99வது சட்ட திருத்தம் 2014க்கு கீழே அவரே என்ன பண்ணுவாரு, ஆட்களை கூப்பிட்டு வச்சு நானே என்ன பண்றேன் அதையும் சூஸ் பண்றேன் அப்படின்னு. இதுல பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து அந்த கேசஸ் எல்லாம் ஏகப்பட்ட இதுல போகும். நீதித்துறை அப்படிங்கறது உங்களுடைய சட்டத்துறை கிளையும் நிர்வாகத்துறை கிளையும் வராது. உங்க கவர்மெண்ட்ல இருந்து அப்படியே தனி நீதித்துறை அப்படிங்கிறது. உங்களை கேள்வி கேட்கறதா எங்க வேலை. உங்களை கேள்வி கேட்கக்கூடிய எங்களையும் நீங்களே தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அதுல எப்படி ஒரு இது இருக்கும், டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது என்ன பண்ணாது, இருக்காது. அது எப்படி, இப்போ என்ன ஒருத்தவங்க கேள்வி கேட்கணும்னு வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு மேல இருக்கவங்க தான் என்ன பண்ண, எனக்கு கேள்வி கேட்கணும். எனக்கு மேல இருக்கிறவங்களே யாருங்கிறத நானே முடிவு பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அந்த வேலையை தான் இதுல பண்ண பார்த்தாங்க 99வது சட்டத்துல 2014 பண்ணி இதை கொண்டு வரவும் செஞ்சாங்க. ஆனா இப்போ இன்னைய தேதியில அது இல்ல, ரிப்பீல் ஆயிடுச்சு. நோட் பண்ணிக்கோங்க, இப்போ இது இல்ல, ரிப்பீல் ஆயிடுச்சு. கொண்டு வந்தாரு, எடுத்துட்டாங்க. இப்போ ஜட்ஜஸ் எல்லாம் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் அது யார் கையில இருக்கு அப்படின்னா, ஜுடிஷியரி அவங்க கையில, நீதித்துறை கையில இருக்கு. அதே பழைய கொலிஜியம் ப்ராசஸ்ல தான் அவங்க அந்த ஆட்களில என்ன பண்றாங்க அப்படின்னா சூஸ் பண்றாங்க. ஆனா இப்படி ஒரு விஷயத்த அவர் செஞ்சாரு, உள்ள வந்தோடனே இதுதான் செஞ்சு பார்த்தாரு. பட் ஆனா அது நடக்கல. கிளியர்? யாரு? நரேந்திர மோடி. அடுத்து 100வது சட்ட திருத்தம் 2015 செஞ்சுரி. 100வது சட்ட திருத்தம் 2015. இது என்ன அப்படின்னா, நேரு அக்ரிமெண்ட் அங்க ஆரம்பிச்சது இல்ல சட்ட திருத்தம் 1960 ஒரு சட்ட திருத்தம் பண்ணிருப்பாருல்ல நேரு. என்ன பண்ணிருப்பாரு, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக அந்த பெருபாரிங்கிற ரீஜனை வந்து நான் வங்கதேசத்துல இருந்து பிரிச்சு பங்களாதேஷுக்கு கொடுக்குறேன். இதுக்காக நீங்க கோர்ட்ல போய் கேஸ் எல்லாம் போட முடியாது, அதுக்குன்னே நான் ஒரு சட்ட திருத்தம் பண்ணி தான் என்ன பண்றேன்னா பிரிச்சு கொடுக்குறேன், நான் செஞ்ச சட்ட திருத்தம் செல்லும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சட்ட திருத்தம் போட்டார். 9வது சட்டத்தம் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, 1960 அது என்ன பண்ணாரு, போட்டாரு. ஆனா அந்த பிரச்சனை வந்து அடுத்தடுத்துன்னு சொல்லி அது போய்கிட்டே தான் இருக்கும். அதுல வந்து முடிவே இல்லாம என்ன பண்ணா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லி அந்த இட பிரச்சனைங்கிறது போயிட்டே இருக்கும். கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருக்கும். கடைசியா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது யாருன்னா, இந்த 100வது சட்ட திருத்தம் 2015 தான். இதுல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில வந்து அந்த எல்லை பிரச்சனை இருக்குல்ல, அது ஒரேடியா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு 111 என்க்ளேவ்ஸ் என்ன பண்ணிருக்கும், பங்களாதேஷ்க்கு கொடுத்துருக்கும். அதே மாதிரி பங்களாதேஷ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட என்க்ளேவ்ஸ் என்ன பண்ணும், 56 51 நினைக்கிறேன், அந்த என்க்ளேவ்ஸ் என்ன பண்ணிருக்கும், இது வாங்கிக்கும். இனிமே உங்களுக்கு எனக்கு இடையில எல்லை தகராறுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த எல்லைக்கு ஒரு எல்லை பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது இந்த 100வது சட்ட திருத்தம் 2015. செஞ்சது யாரு, நரேந்திர மோடி. கிளியர்? அடுத்து 101வது சட்ட திருத்தம் 2016. இதுலதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தார். 101வது சட்டத்துல ரொம்ப முக்கியம். 101வது சட்ட திருத்தம் 2016 தான் ஜிஎஸ்டிங்கிறது வந்துச்சு. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு நம்மள்ட்ட, வேட்னு சொல்லி ஒரு டாக்ஸ் அடிப்படை இருந்துச்சு, வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு சொல்லி. ஓகே, இதெல்லாம் நீங்க எக்கானமி கிளாஸ்ல படிப்பீங்க. அது இருந்துச்சு, இப்போ அது இல்ல. அதுக்கு பதிலா தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி அப்படிங்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சட்ட திருத்தம், 101வது சட்ட திருத்தம் 2016. கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, நரேந்திர மோடி. 16 17 உங்களுக்கு டவுட் இருக்கா? சரி, செக் பண்ணிக்கோங்க. 2016 17 செக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் அடுத்த கிளாஸ் வரும்போது செக் பண்ணிட்டு சொல்றேன். 2016 மாதிரி தான் இருக்கு, பட் ஆனா செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க 2016 17. அடுத்து 102வது சட்ட திருத்தம் 2018. நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி. பிசினா பேக்வர்ட் கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தேசிய ஆணையத்தை உருவாக்குறது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான ஒரு தேசிய ஆணையம், அவங்களுக்காக ஒரு தேசிய ஆணையத்தை உருவாக்குனது வந்து 102வது சட்ட திருத்தம் 2018.
சோ இதை உருவாக்கி இவங்களுக்குன்னு ஒரு ஆர்டிகல் கொடுக்கணும்ல. ஏற்கனவே எஸ்சி எஸ்டின்னு சேர்த்து என்ன இருந்துச்சு, 338 இருந்துச்சு. 338ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ஆட்கள் வந்து என்ன பண்ணாங்க, மாத்துறாங்க. மாத்திட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, 338ங்கிறது எஸ்சி பீப்புளுக்காக இருக்கட்டும், 338 சொல்லி நான் ஒண்ணு உருவாக்குறேன், அதை எஸ்டி பீப்புளுக்காக வைங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ 102வது சட்டத்திட்டம் 2018ல மோடி என்ன பண்றாரு, பேக்வர்டு கமிஷன் சொல்லி, பேக்வர்ட் கிளாஸ் சொல்லி இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குன்னு ஒரு நேஷனல் கமிஷனை வந்து உருவாக்குறாரு, தேசிய ஆணையத்தை உருவாக்குறாரு இல்லையா. அதுக்கு ஒரு ஆர்டிகல் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்றாருன்னா 338B ஃபார் பேக்வர்ட் கம்யூனிட்டி. புரியுதா? 338ங்கிறது எஸ்சி பீப்புளுக்காக இப்போ இன்னைய தேதியில இருக்கு. அதே மாதிரி 338ஏங்கிறது எஸ்டி பீப்புளுக்காக, 338B அப்படிங்கிறது பேக்வர்டு கமிஷன், பேக்வர்டு கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக. சோ இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு தேசிய ஆணையம் அமைக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? அந்த அதிகாரத்தை சட்ட புத்தகம் யாருக்கு கொடுக்குது? பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குது. சோ பிரசிடென்ட் தான் என்ன பண்ண முடியும், இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிக்காக என்ன பண்ண முடியும், அந்த ஆணையத்தை வந்து அமைக்க முடியும். அதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அது என்ன, கொஸ்டின் பேப்பர்லாம் டிஸ்கஸ் பண்ணும் போது இதை பார்த்தோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 340. ஆர்டிகல் 340க்கு கீழே தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரசிடென்ட் இந்த மாதிரி பேக்வர்டு கிளாஸ் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு ஒரு ஆணையம் அமைக்கக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அந்த அதிகாரத்தை பிரசிடென்ட்டுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆர்டிகல் நம்பர் ஆர்டிகல் 340. கிளியர்? ஆனா இப்போ அந்த ஆணையம் அமைச்சது வந்து 338B அந்த ஆர்டிகல் கீழே தான் இருக்கு. அது அமைக்கக்கூடிய உரிமையை பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 340. கிளியர்ல? ஓகே. அடுத்து 103வது சட்ட திருத்தம் 2019. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார அடிப்படையில நலிவடைஞ்ச மக்களுக்காக 10% இடஒதுக்கீடு. எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறோம்ல, அதுல 10% இடஒதுக்கீடு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பர்டிகுலர்லி இந்த ஓசி கம்யூனிட்டி கேட்டகரியில வருவாங்கல்ல, பிராமின்ஸ் கம்யூனிட்டியில வருவாங்கல்ல, அவங்கள பொருளாதார அடிப்படையில் நலிவடைஞ்ச மக்கள் இருக்காங்களாம். அவங்களுக்காக இந்த 10% இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னே சொல்லுவாங்க, இடபிள்யூஎஸ்னே சொல்லுவாங்க. 10% இடஒதுக்கீடு, இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார அடிப்படையில் நலிவடைந்த அப்பர் கிளாஸ் கம்யூனிட்டி, அவங்களுக்காக கொடுக்கறது தான் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கறது அந்த 103வது சட்ட திருத்தம் 2019. செஞ்சது யார் அப்படின்னா நரேந்திர மோடி. அடுத்து 104வது சட்ட திருத்தம் 2019. இது பார்த்தோம். இது என்னன்னா 104வது சட்டம் 2019. இது என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நம்ம இது பாராளுமன்ற கிளாஸ் பார்க்கும் போதே ஆரம்பிச்சுட்டு தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம், எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத எதுல கொடுக்குறாங்க, சட்டசபையிலையும் இந்த லோக்சபா அப்படின்னு சொல்ற மக்களவையில என்ன பண்றாங்க, மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள், அதே மாதிரி மக்களவையில எஸ்சி எஸ்டி பீப்புளுக்குன்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியன்ஸுடைய பிரதிநிதித்துவத்தை அடையாளப்படுத்துற மாதிரி அதுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் சில சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எங்க, லோக்சபாங்கிற மக்களவையிலையும் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சட்டமன்றங்களையும். இதெல்லாம் என்ன பண்றாங்க, சட்ட புத்தகம் எழுதும் போது ஆர்டிகல் வந்து எழுதினார். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை எழுதியிருந்தார். என்ன, 70 வருஷம் வரைக்கும் இது செல்லுபடி ஆகும். 70 வருஷத்துக்கு அப்புறமா இது உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அம்பேத்கருடைய கனவு, நம்ம ஜாதி எல்லாம் இல்லாம ஒரே மக்களா வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு கனவு. ஒரு 70 வருஷம் போயிடுச்சுன்னா நம்ம இந்தியா என்ன ஆயிடும், ஜாதிங்கிற ஒரு விஷயமே இல்லாம எல்லாரும் ஒண்ணு ஒண்ணா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 70 வருஷம் வரைக்கும் வேலிடிட்டி வச்சு என்ன பண்ணிப்பாரு, கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் தேவையாங்கிறத செக் பண்ணிக்கங்கன்னு என்ன பண்ணிப்பாரு, எழுதிருப்பாரு. அது அல்லாம இந்த 70 வருஷம் டைம் பீரியடுக்குள்ள ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் இது என்ன பண்ணணும், நீங்க ரெனியூ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த 104வது சட்ட திருத்தம் 2019ல மோடி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அது 70 வருஷத்தோட முடிஞ்சிடும். 2020 வந்து 2019 2020 19 to 20 அதுல வச்சுக்கோங்க. அந்த பீரியட்ல இதுல ஆரம்பிச்சிருப்பாங்க 2020ன்னு வச்சுக்கோங்க. அந்த இதுல வந்திருக்கும் 1950ல இருந்து ஒரு 70 வருஷம் கழிச்சு 2020ன்னு வச்சுக்கோங்க. 104வது சட்டம் 2020 என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பீப்புளுக்காக அந்த இது கொடுக்குறாங்கல்ல, ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லையா, அதை அடுத்த 10 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணலாம். ஒரு 10 வருஷமும் வேணுமான்னு பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். எதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னா, ஆங்கிலோ இந்தியன்ஸ் சொல்ற அந்த ஆங்கிலோ இந்தியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 சீட் அப்படிங்கிறது லோக்சபால இருந்துட்டே இருந்திருக்கும். அதை என்ன பண்ணிடுவார்னா கேன்சல் பண்ணிடுவார். இனிமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அப்போ நம்ம கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சட்ட புத்தகம் வந்துச்சு இல்லையா, எழுதணும் இல்லையா, 1950 அந்த டைம்ல எல்லாம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில வந்து குடியுரிமை வாங்கிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அதனால அவங்களோட பிரதிநிதித்துவத்தை நம்ம கொடுக்க வேண்டியது, அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. இன்னைக்கு அவ்வளோ ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து இந்தியாவில வந்து என்ன பண்ண முடியல, நம்மளால பார்க்க முடியல, ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. கம்மியான மக்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு நம்ம பிரதிநிதித்துவம்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர் அப்படிங்கிற அந்த நியமன உறுப்பினர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணுவாருன்னா எடுத்திருப்பாரு. அதை பத்தி பேசுறதுதான் ஆர்டிகல் சட்ட திருத்தம் 104 2020 அப்படிங்கிறது அது கீழே வந்து வரும். இதுல ஆர்டிகல்ஸ் நம்பர் ஞாபகம் இருக்கா, பார்லிமெண்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இதுக்கு ஆர்டிகல் நம்பர் 330 332, இதுக்கு ஆர்டிகல் நம்பர் 331 333,
330ங்கிறது லோக்சபால அவங்களுடைய ரிசர்வேஷன். 332 அப்படிங்கிறது மக்களவை சட்டமன்றங்கள்ல அவங்களுடைய ரிசர்வேஷனை பத்தி பேசும். இந்த 331ங்கிறது லோக்சபால அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனை பேசுறது. 333 அப்படிங்கிறது சட்டமன்றங்கள்ல அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனை பத்தி பேசுறது. அதை பத்தி வர்றதுதான். சோ இதுதான் கிளியர்ல. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்து கடைசி சட்ட திருத்தம் இதுதான்ப்பா. 106வது சட்ட திருத்தம் 2023. 106வது சட்ட திருத்தம் 2023. இதுல என்ன அப்படின்னா விமென்ஸ்க்கான ரிசர்வேஷன், நாரி சக்தின்னு சொல்லுவாங்க, விமென்ஸ்க்கான ரிசர்வேஷன், அதை பத்தி பேசுறது தான் 106வது சட்ட திருத்தம் 2023. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லோக்சபான்னு சொல்லக்கூடிய மக்களவை, ஒவ்வொரு மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றங்கள், அதே மாதிரி என்சிடி அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது எல்லாத்துலயும் சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு 1/3 வந்து என்ன பண்ணணும், பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த 106வது சட்ட திருத்தம் 2023. கிளியரா? 1/3 அப்படிங்கிறது இன்க்ளூடிங் SC ST அப்படின்னு எதுக்காக எழுதியிருக்காங்கன்னா, இப்போ ஆல்ரெடி SC STங்கிற கம்யூனிட்டிக்கு மக்களவையா இருக்கட்டும், மாநில சட்டமன்றங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துல என்ன இருக்கு, ஆல்ரெடி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு, இடஒதுக்கீடுங்கிறது ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப அந்த இடஒதுக்கீட்டுல பெண்கள் வர்றாங்க, அந்த பெண்கள் SC ST கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேள்வி வரும், ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா SC ST பீப்புளுக்கு ரிசர்வேஷன் ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அதுல இப்போ ஒரு 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு 10% அப்படிங்கிற ரிசர்வேஷன் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ 106வது சட்ட திருத்தம் 2023 என்ன சொல்லுது, பெண்களுக்கு என்ன பண்ணணும், சீட் வந்து 1/3 சீட் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுது இந்த 106வது சட்ட திருத்தம் 2023 சொல்லுது. இப்ப அந்த பெண்கள் SC STங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது செல்லுமா அப்படின்னு கேட்டா செல்லும். ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன், ஒரு பங்கு போய்கிட்டு தான் இருக்கு. போயிட்டு இருக்கும் போது அதுல பெண்கள்னு வரும்போது இன்னொரு கொஞ்சம் கூடுதலான ரிசர்வேஷன்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் சலுகை அப்படிங்கிறது வந்து வரும். அப்படி அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. SC ST கேட்டகரியை சேர்ந்த பெண்களாவே இருந்தாலும், அவங்களுக்கு ஆல்ரெடியே ஏற்கனவே ரிசர்வேஷன் இருந்தாலும் இந்த கேட்டகரி கீழேயும் அவங்க வந்து பொருந்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எக்ஸ்ட்ரா வரும், அதான் வரும். அதான் 106வது சட்ட திருத்தம் 2023. கிளியர்ல? செப்டம்பர் 28 ரொம்ப முக்கியம், கடைசி சட்ட திருத்தம். இதான் நம்ம வந்து மொத்தமா எத்தனை சட்ட திருத்தம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, மொத்தம் 106 சட்ட திருத்தங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம் 106 சட்ட திருத்தங்கள்ல மொத்தமா ஒரு முக்கியமா ஒரு 29 சட்ட திருத்தம் மட்டும் சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு வந்து இது தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது சட்ட திருத்தம் வந்து தேவைப்படுது, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, அது வந்து அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். எனி டவுட்ஸ் இந்த கிளாஸ்ல? ஓவராலா நோ டவுட்ஸ். ஓகே, தேங்க்யூப்பா.